இதோ கடந்த துன்பத்தின் நாட்களில் எல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த போதிலும் பொல்லாப்பு நேரிடாதபடி எங்களை காக்கும்படி எங்களை மறவாமல் நினைத்தீரே. அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய உள்ளங்கையில் எங்களை ஏந்தி தாங்கினீரே, அதற்காக நன்றி. மகா பெரிய ஒரு தரிசனத்திற்கு எங்களை வேறு பிரித்து அழைத்தீரே, அதற்காக இன்னும் ஸ்தோத்திரம். நீர் செய்ய போகிற கடைசி கால கிரியைகளிலும் திட்டங்களிலும் எங்கள் பெயரை நீர் எழுதி எங்களை புதிய அபிஷேகத்தினால் நிரப்பி பூரண கிருபையினால் எங்களை வழிநடத்துவதாக நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக இன்னும் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு நீர் என்ன பேச வேண்டுமென்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை தடையில்லாமல் பேசுவீராக. பேசுகிற காரியங்களை விளங்கி கொள்ள எங்கள் இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. லீதியாளுடைய மனதை திறந்ததைப் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களுடைய இருதயத்தை திறப்பீராக. தேவன் சொல்ல நினைக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் கட்டுக்களோடும் கர்த்தர் ஆண்டவரை தம்முடைய கைகளில் வைத்து மூடி காத்து கொள்வீராக. எந்த தீமையற்ற ஆண்டவரை வீண் சிந்தனைகளோ வீண் நினைவுகளோ எங்கள் இருதயத்தை அலக்கழியாதபடி கர்த்தராகிய தேவன் எங்கள் இருதயத்திற்கு காவல் வையும். நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் அபிஷேகித்து தாரும். எங்களை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்த அபிஷேகங்கள், இந்த அபிஷேகங்களுடைய துணை இல்லாமல் இனி வருகிற காலத்தில் உங்களால் எந்த ஊழியமும் செய்ய முடியாது. இது உலகம் முழுசும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஊழியம் செய்யணும் கர்த்தருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த அபிஷேகங்கள் இல்லாமல் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, சபை நடத்த முடியாது. கர்த்தர் விரும்புகிற மாதிரி உண்மையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் இந்த கடைசி காலத்தில் தேவன் சொல்லுகிறபடி அவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க இந்த அபிஷேகம் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த அபிஷேகம் தான் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் கனி கொடுக்கவும் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது, ஊழியம் செய்கிறவங்க மாத்திரம் இல்லை, கர்த்தருக்குள் வாழ விரும்புகிற குடும்பங்கள் இருக்கு பாருங்க, அந்த குடும்பங்கள் கூட இந்த அபிஷேகம் இல்லாமல் கர்த்தருக்குள்ளே வாழ்வது என்பது கடினமான காரியமாக மாறிடும். ஏன்னா இனி வருகிற கடைசி காலம் பெற்றோரை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், பெரியவர்களை வயசானவங்களையும் பாதிக்கும், யாரையும் விட்டு வைக்காது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த காலத்தை கடந்து வரணும், கர்த்தருக்குள்ள எங்கள் குடும்பம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கணும் அப்படின்னு யோசுவாவை போல நீங்கள் நினைத்தால் இந்த அபிஷேகம் இல்லாமல் சாத்தியமில்லை. நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இந்த அபிஷேகத்தில் தான் வரும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கணும்னா இந்த அபிஷேகத்தினால தான் சாத்தியமாகும். இது மாத்திரமில்லை, சிறிதும் பெரிதுமான கர்த்தருடைய பிள்ளைகள் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவங்க கூட இந்த அனாயிண்டிங் இல்லாமல் இனி வருகிற காலத்தை எதிர்கொள்வது என்பது கடினம். எந்த மதத்தை எந்த மொழியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அப்போ இனி வருகிற நாட்களில் எல்லா மனிதருடைய வாழ்க்கையுமே பூமியிலே கடினமாய் மாறிவிடும். கர்த்தர் இல்லாமல் வாழ்வது கடினமாயிரும். எல்லாரையும் அவர்களை அடக்குவதற்கும் ஆள்வதற்கும் தாங்கள் விரும்புகிற வண்ணம் ஒரு ஆட்டு மந்தையை போல மனிதர்களை நடத்துவதற்குமான திட்டங்கள் இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த திட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்படாம கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் பாதுகாப்பாக இருக்கணும்னா கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் விசேஷமாய் கொடுத்த வாக்குத்தத்த அபிஷேகங்கள் இல்லாமல் நம்மால் வாழ்வது என்பது கடினம். அதனால்தான் அந்த கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்து அது ரொம்ப இருளாய் மாறுவதற்கு முன்னால கர்த்தர் இந்த வருஷத்தை அபிஷேக வருஷமாக தெரிந்து கொண்டு, அபிஷேகம் சொன்னோடனே நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிற மாதிரியான அபிஷேக அனுபவத்தை நினைக்கக்கூடாது. அபிஷேகம்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், கைதட்டுவோம், அந்நிய பாஷை பேசுவோம், சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், வீட்டுக்கு போயிடும். அது இல்லை. இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிக்கும் தேவைப்படும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தேவைப்படும், ஒவ்வொரு நேரத்துக்கும் உங்களை பாதுகாக்க அது வேண்டும். இந்த அபிஷேகத்தோடு இணைஞ்சு ஓடினா தான் நீங்கள் இந்த உலகத்தில் கரை திரை பிழை இல்லாமல் அல்லது சாத்தானுடைய கண்ணிகளுக்கு விலகி நீங்கள் தப்ப முடியும். ஏன்னா கர்த்தர் இந்த கடைசி காலத்தை குறித்து பேசி இருக்கிறார். இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் அதிகாரம் கொடுக்கப்படும். அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தகாரம் இருக்கும், ஒரு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்தகாரம் இருக்கும். உலகத்தில்
ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தகாரம் இருக்கும், மெடிக்கல்ல பார்த்தீங்கன்னா இருள் இருக்கும். இருள் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பதை பார்ப்பீர்கள். இப்பவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இன்னும் ரொம்ப தீவிரமாகும். அதுக்கு முன்னால கர்த்தர் இந்த வருஷத்தை குறிப்பிட்டு, இந்த வருஷத்திலே நான் உங்களை பாதுகாக்கவும் என்னை எதிர்கொள்ளவும் தக்கதாக உங்களுடைய ஆத்மாவுக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களை பாதுகாப்பதற்காக ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்க போகிறேன். கர்த்தர் பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கவசத்தை நமக்கு தரப்போகிறார். இது நம்ம எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்க போதுமானது. சாத்தானை எதிர்த்து நிற்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது. இருளின் அந்தகாரத்திற்கும் மிரட்டலுக்கும் அடிபணியாமல் கர்த்தருக்கு கனி கொடுக்க வைக்கக்கூடியது. அதனால்தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவசரமா இந்த வருஷத்திலிருந்து கட்டவிழ்ப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இது கர்த்தருக்குள் வாழ விரும்புகிற, சுகமாய் தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்திருக்க விரும்புகிற எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. இது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. இது இல்லாவிட்டால் இனி வருகிற காலத்துல மனிதர்களுடைய வாழ்க்கை கஷ்டமாய் மாறிவிடும். அந்த கஷ்டம் நம்மை தீண்டாது. வெளியே மழை பெய்யும், வெளியே வெள்ளம் வரும், வெளியே கொள்ளை நோய் வரும். ஆனால் எது ஒன்று உங்களை அணுகாதபடி கர்த்தருடைய அபிஷேக கவசம் உங்களை பாதுகாத்து கொள்ள போதுமானதாக இருக்கும். இது வெறும் ஊழியம் செய்யறதுக்கு மாத்திரம் இல்லை, இவைகளுக்கெல்லாம் உங்களை தப்புவிக்க பண்ணி கர்த்தர் வரும்போது உங்களை எதிர்கொள்ள பாத்திரவான்களாக்கும்படி ஆயத்தப்படுத்தி உங்களை பரிபூர்ண புருஷராகும் வரைக்கும் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கும். இனி வருகிற காலத்தில் நல்ல வசனங்களை உங்களால் கேட்க முடியாது. நல்ல ஊழியங்களை ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியதாக மாறிடும். கள்ள ஊழியர்கள் தைரியமாக பேசுவாங்க, கள்ள ஊழியங்கள் தாராளமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த அபிஷேகம் எது நன்மை எது தீமை என்பதை பட்டவர்த்தமாய் உங்களுக்கு காட்டிவிடும். ஒருவன் உங்கள்கிட்ட வந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னா அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஒரு நாளும் வஞ்சிக்கப்பட விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். அப்ப கர்த்தர் முதல் கட்டமா 4 அபிஷேகத்தை நமக்கு தருவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். இது அபிஷேகத்தின் ஆண்டு, கடைசி கால அபிஷேகத்தின் ஆண்டு. இதுக்கு முன்னால இந்த அபிஷேகம் இதுவரைக்கும் உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. நீங்க வெளியே பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் ஏற்கனவே இருந்த மாதிரி தெரியும். சுவிசேஷ அபிஷேகம் ஏற்கனவே இருந்தது. இயேசு சுவிசேஷ அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார். ஜெப அபிஷேகம், ஜெப ஆவி ஏற்கனவே இருந்தது. எரேமியா போன்ற பக்தர்கள் ஆவிலே நிறைந்து விலா எலும்புகள் மேலே ஏறிக்கொள்ளுகிற அளவுக்கு ஜெபத்திலே உறுதியாக காத்திருந்தாங்க. ஜெப ஆவி நிரப்பினதுனால இரவும் பகலும் பவுல் போன்றவர்கள் ஜெபித்தார்கள். அப்புறம் 3வது நம்ம பார்க்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிறது. அப்ப இந்த 4 அபிஷேகங்களுமே ஏற்கனவே செயல்பட்டது போல தோன்றினாலும் கடைசி காலத்துல கர்த்தர் ஏன் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்கணும்னா, இந்த அபிஷேகம் அவைகள் எல்லாவற்றை விட ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமானது. அந்த வித்தியாசம் என்ன என்பதை காட்டத்தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெப ஆவி, கடைசி காலத்தில் வர்ற ஜெப ஆவி உங்களை ஜெபம் பண்ண வைக்கிற விதம் வேறு. இதற்கு முன்னால நீங்கள் ஜெப ஆவியில நிறைந்து ஜெபித்த ஜெபங்கள் என்பது வேறு. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஜெபம் எதை மையப்படுத்துகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறது? அப்ப அதுக்கு முன்னால நம்ம ஜெபிச்சோமே, அப்போஸ்தலர்கள் ஜெபிச்சாங்களே, அந்த ஜெபத்திற்கும் நாமும் ஆவியில நிறைந்தானே ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசுறோம், ஜெபம் பண்ணும்போது கை தட்டுகிறோம், ஜெபம் பண்ணும்போது உற்சாகப்படுகிறோம். ஆவியானவர் இடையிலே நம்மை நிரப்புவதனால இடையில நம்ம தீர்க்க தரிசனம் கூட சொல்லுகிறோம். ஆவியில நிறைஞ்சானையா ஜெபிக்கிறோம்னு கேட்பீங்க. அப்படி இருக்கும்போது எதற்கு இன்னொரு ஒரு ஆவி அப்படின்னு கேட்டா, இந்த ஆவி இதுவரைக்கும் உங்களை ஜெபிக்க வைத்த ஜெப ஆவியிலிருந்து வித்தியாசப்படுகிறது. எங்கே வித்தியாசப்படுகிறது? அந்த வித்தியாசத்தை தான் நம்ம காட்ட போறோம். அதே மாதிரி தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சொன்னாங்க. அந்த ஆவி அவர்கள் மேலே இறங்கின போது தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஒரு இடத்துல ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகள் இருப்பாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய பிரசனத்துல அந்த தீர்க்க தரிசன ஆவி இருக்கும், அபிஷேகம். நீங்க அந்த இடத்துக்குள்ள போனாலே அந்த அபிஷேகத்தினால் சில வேளைகளில் நிரப்பப்படுவோம். சவுல் ராஜா அப்படிதான். சவுல், சாமுவேல் அவருடைய தீர்க்க தரிசியின் புத்திரர்கள்
இருக்கிற இடத்துக்குள்ள சவுல் உள்ளே போன போது அவனும் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். அவன் தீர்க்க தரிசி இல்ல, அந்த பிரசன்னத்துல வந்து நிற்கும் போது அவனையும் அந்த ஆவி அப்படியே பிடித்து கொண்டது. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சவுலும் தீர்க்க தரிசனம் உரைத்தான். சுற்றி நின்று அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஆச்சரியம். சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, பார்த்திருக்கிறோம். சாமுவேல் கூட இருக்கிற தீர்க்க தரிசன புத்திரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பார்த்திருக்கிறோம். ஆனால் சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரே, ராஜா அல்ல அப்படின்னு கேட்டாங்க. அவன் ராஜா தான், தீர்க்க தரிசி அல்ல. தீர்க்க தரிசிகள் இருக்கிற பிரசனத்துக்குள்ள வந்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசன ஆவி நம்மையும் நிரப்ப ஆரம்பித்து விடும். அப்போ அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். வெளியே போன பிறகெல்லாம் அவர் அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் உரைக்கல. மறுபடியும் அவருடைய பிரசனத்துக்குள்ளே வந்தா அந்த அபிஷேகம் அந்த இடம் முழுசும் நிறைஞ்சிருக்கும். அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்த வல்லமை பெற்றுக்கொண்டான். அப்ப அந்த நாட்கள்ல தீர்க்க தரிசன ஆவி இருந்தது. தீர்க்க தரிசனம் உரைத்தது, தரிசனங்களை காண்பித்தது, சொப்பனங்களை கண்டார்கள். அந்த ஆவியினால சொப்பனங்களை பார்த்தாங்க, நல்லா தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, அது பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்க. 4 பேரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அகபு என்ற ஒரு தீர்க்க தரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் பவுல் காலத்துல தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஒரு பஞ்ச காலம் வரும் என்று சொன்னான், அப்படியே வந்தது. சபைகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தான், நடந்தது. அவன் பவுலுக்கு கூட தீர்க்க தரிசனம் உரைத்தான், அது அப்படியே நடந்தது. இந்த கர்ச்சீஃப் யாருடைய கர்ச்சீஃப்? நான் என் கையில கட்டியிருக்கிறது. அந்த கர்ச்சீப்புக்கு உரியவன், இந்த உருமாலுக்கு உரியவன் எருசலேமிலே சிறைப்படுத்தப்பட போகிறான், மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க போகிறான்னு தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்ப தீர்க்க தரிசிகள் எல்லா காலத்திலும் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்திலும். அப்ப தீர்க்க தரிசன ஆவிதானே. அப்ப கடைசி நாட்கள்ல விசேஷமாய் தீர்க்க தரிசன ஆவியை தருகிறேன் என்றால், இதுக்கு முன்னால சொன்ன தீர்க்க தரிசனங்களுக்கும் இனிமேல் சொல்ல போகிற தீர்க்க தரிசனங்களுக்கும் கண்டிப்பாய் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். வித்தியாசம் இருக்கலன்னா கர்த்தர் ஏன் சொல்லணும்? அதை கட்டவிழ்ப்பேன் என்றால் இதுவரைக்கும் கொடுக்கல, இப்பதான் முதல் முறையாக கொடுக்க போகிறேன் என்று அர்த்தம். அதான் அர்த்தம். இதுவரைக்கும் உங்க மேல வந்தது கட்டவிழ்க்கப்பட்ட ஆவி, கட்டவிழ்க்கப்பட்ட அபிஷேகம், கட்டவிழ்க்கப்பட்ட தீர்க்க தரிசனம், கட்டவிழ்க்கப்பட்ட ஜெப ஆவி. அது ஏற்கனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு விட்டது. அது வழி வழியாய் தம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்கும்படிக்கு நிரப்புகிறது, தூண்டுகிறது. கர்த்தர் சொன்னார், இந்த வருஷத்துல நான் ஒரு ஜெப ஆவியை கட்டவிழ்ப்பேன். அப்படின்னா ஒரு சீலை உடைப்பேன், புதுசா தருவேன்னா அது கண்டிப்பாய் இதுவரை உலகத்திற்கு அனுப்பப்படாத ஒரு வித ஜெப ஆவியாய்த்தான் இருக்க முடியும். அப்பதானே கட்டை அவிழ்க்கிறாங்க. அப்ப வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல, பூமி எங்கும் அனுப்பப்பட போகிற கர்த்தருடைய 7 ஆவிகள். இந்த ஆவிகளை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். இதுக்கு முன்னால இந்த ஆவி இங்கே இந்த பூமியிலே அனுமதிக்கப்படவில்லை. ஜெப ஆவி என்ற பெயரிலே வேறொரு ஜெப பரிமாணத்தை செய்ய வைக்கிற ஆவிதான் இருந்தது. தீர்க்க தரிசனத்தின் வேறொரு பரிமாணத்தை உணர்த்துகிற தீர்க்க தரிசன ஆவிதான் இதுவரைக்கும் இருந்தது. ஆனா இனிமேல் வெளிப்படுத்த போகிற இந்த ஆவி நான் இனிமேல் கட்டவிழ்ப்பேன் என்று சொல்றதுனால, இதுக்கு முன்னால செய்ததை விட ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு இடத்துல இது வித்தியாசப்பட்ட கிரியைகளை செய்கிற ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம். நம்ம வழக்கமா என்ன செய்வோம்னா, ஜெப ஆவின்னு சொன்னோடனே நாமாய் மனதில் ஒரு பிக்சர் வச்சிருப்போம். ஜெப ஆவி திறப்பில நிற்கிறது, அழுகிறது, கண்ணீர் வடிக்கிறது, அதெல்லாம் பழசு. அதைத்தான் ஏற்கனவே கட்டவிழ்த்தாச்சே. இப்பதானே கர்த்தர் சீலே உடைக்க போறாரு, இப்பதானே நமக்காக ஒரு காரியத்தை ரிலீஸ் பண்ண போறாரு. அப்ப இந்த அபிஷேகம் உங்களுக்குள் வேறு விதமான ஒரு கிரியை செய்ய போகிறது, வேறு விதமான ஒரு ஜெபத்தை செய்ய போகிறது, வேறு விதமான ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிக்க போகிறது, வேறு விதமான ஒரு சுவிசேஷத்தை உங்கள் வாயிலே சொல்ல வைக்க போகிறது. இதுவரைக்கும் நம்ம சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பு, சிலுவை மரணம், இரத்தம் சிந்துதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, இதை பற்றி தான் நம்ம சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் வேதத்தில் நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தால் மத்தேயு 24:14 அவர் சொல்லுவார், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்கிலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அதான் அந்த இடத்துல கர்த்தர் சொன்னது. கடைசி கால சுவிசேஷம் என்பது
ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்கிலும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்ப முடிவு காலத்துல அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் பத்தி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். விசேஷம் என்றால் செய்தின்னு பொருள். அது விழா பண்டிகைக்கும் சொல்லலாம், ஆனால் செய்தி என்பதுதான் அதனுடைய சரியான பொருள். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று ஒரு பொருள். அப்ப நற்செய்தி எதுவாகவும் இருக்கலாம். மனித குலத்துக்கு நன்மை கொண்டு வருகிற செய்தி இருக்கலாம். இந்த நற்செய்தியில விசேஷமா கர்த்தர் என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, கடைசி காலத்தில் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் இயேசுவை பற்றி மாத்திரமானது அல்ல, ராஜ்யத்தை பற்றின ஒரு நற்செய்தி. இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம். சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு நற்செய்தின்னு பொருள். அப்ப ராஜ்யத்தை பற்றின ஒரு நற்செய்தி பூமி எங்கிலும் ஜனங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்ப முடிவு காலத்தில் அறிவிக்கப்படுகிற நற்செய்தியில என்ன மேலதிகமாய் ஒரு செய்தி இருக்கிறது என்றால், வரப்போகிற இயேசுவின் ராஜ்யத்தை குறித்த செய்தி பிரதானமாய் இருக்கிறது. அதானே சொல்லுது, ராஜ்யத்தை பற்றி செய்தி. இதுவரைக்கும் நீங்கள் ரட்சகரை பற்றின செய்தியை சொன்னீங்க, ராஜாவை பற்றி செய்தின்னு சொன்னீங்க. ஆனா ராஜ்யத்தை பற்றிய செய்திகள் நீங்கள் சொன்னதில்லை. கர்த்தருடைய ராஜ்யம் பூமியிலே இறங்கி வர போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? 1000 வருடம் இருக்க போகிறது இந்த ஆட்சி. 1000 வருடம் இதே பூமியில கர்த்தர், இந்த பூமியில அவருடைய சிங்காசனம் எருசலேமில் இருக்கும். எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு எல்லா இடத்திலும் இருப்பார். நீங்கள் இயேசுவை பார்க்க எருசலேம் தான் போகணும்னு அவசியம் இல்லை. இயேசு எல்லா இடத்திலும் இருப்பார். எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அது மாதிரி அந்த நாட்கள்ல இயேசு எல்லாருக்கும் சமீபமாக இருப்பார். அவருடைய ஆட்சி பீடம் எருசலேமில் இருக்கும். பூமியில 1000 வருடம் அரசாட்சி இருக்கும். வேதத்தில் சில இடங்கள்ல அவருடைய ஆட்சி ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு வசனத்துல போட்டிருக்கு. ஒரு சின்ன குழந்தை பாம்பினுடைய புத்துக்குள்ள கையை விட்டு பாம்பை பிடிச்சு விளையாடுமா. பாம்பு அதுக்கு தீங்கை செய்யாதான். சிங்கமும் கரடியும் கூடிக்கொண்டு மேயும், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் கூடி மேயும், அதை ஒரு சிறுவன் நடத்துவான். அது எப்படி சாத்தியமாகும் யோசிச்சு பாருங்களேன். இயேசுவை பத்தி நமக்கு தெரியும். இயேசு ஆட்சி பண்ணும்போது அந்த ஆட்சி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இயேசுநாதர் நல்லவர், ரத்தம் சிந்தினார். ஆனால் அவர் இந்த பூமியில ஆட்சி அமைச்சா அந்த ஆட்சி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. வேதத்துல சில செய்திகள் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு? ஒரு குழந்தை பாம்பு புத்துக்குள்ள கைவிட்டு பாம்பை பிடிச்சு விளையாடும். பிள்ளை தூக்கிட்டு போவீங்க, மம்மி மம்மி எனக்கு ஒரு பாம்பு பிடிச்சி கூட விளையாடணும் கேட்கும். இருடான்னு சொல்லி நீங்க கூப்பிடுவீங்க, பாம்பு கையில் ஏறும், பிள்ளை பிடித்து விளையாடும். நீங்கள் விளையாண்டுட்டு நான் உள்ள போய் சமைக்கிறேன்னு நீங்க உள்ள போவீங்க. எப்படி இருக்கும்? ஒரு புலியும் வெள்ளாடும் கூடிக்கொண்டு மேயுமா. புலியினுடைய சாப்பாடு வேற, வெள்ளாடு தான் அதுக்கு சாப்பாடு. அந்த வெள்ளாட்டினுடைய சாப்பாடு வேற, அதுக்கு புல்லு. அப்ப 2 பேரும் கூடி மேயணும்னா கண்டிப்பா புலி சைவ புலியாய் மாறிவிட வேண்டும். இல்லாவிட்டால் எப்படி சாப்பிடணும்? இப்ப இருக்கிற காலத்துல இந்த புலி இருக்கிறாரே, பசித்தாலும் புல்லை தின்ன மாட்டார். இயேசுவின் காலத்துல புல்லைத்தான் திங்கணும், வேற வழி இல்லை. அங்கே தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. யாரையும் நம்பலாம், நீங்க யாரோடையும் பேசலாம். இவன் கவுத்தீர்வானா, ஏமாத்தீர்வானா, நம்பலாமா? அப்படி கிடையாது. தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. சாத்தான் இல்லாத ஒரு உலகத்தை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஏன்னா எல்லா இடத்துல பார்த்தாலும் சாத்தான் இருப்பான். ஆனால் சாத்தான் இல்லாத ஒரு உலகம் இயேசுவின் ஆட்சி காலத்தில் வருகிறது. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இப்ப இயேசுவை ரட்சகராய் சொன்னோம். அந்த ரட்சகரை இப்போது ராஜாவாகவும் சேர்த்து சொல்ல போகிறோம். அந்த ராஜா இந்த உலகத்தில் ஆட்சி அமைக்க போகிறார் என்ற செய்தியும் நம்ம கொண்டு வர போறோம். இதுதான் பூரண சுவிசேஷம். இயேசு ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் ராஜா, ராஜாதி ராஜா. அதை சொல்லணும். அப்போ அவருடைய ராஜ்யத்தை பற்றி பொதுவாக எப்போ பேசுவாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தெருவிலெல்லாம் பைப் போடுவோம், லைட்டு போடுவோம். எப்போ சொல்லுவாங்க?
எலெக்ஷன் வரும்போது தான் பேசுவான். அடுத்த ஆட்சி மாறப்போகிறது என்ற சூழ்நிலை வந்தால்தான், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கணும் அப்பதான் பேசுவாங்க தெருவில். இயேசு இப்ப ஏன் இந்த ராஜ்யத்தை பற்றி பேச சொல்லுகிறார் தெரியுமா? அடுத்து உலகம் முழுவதிலும் ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த ஆட்சிகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு ராஜாதி ராஜாவாக இயேசுவின் ஆட்சி இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அது வர்றதுக்கு முன்னால் அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும்ல ஜனங்களுக்கு, அந்த ராஜ்யத்தில் வாழ போகிறவர்களுக்கு. ஏன்னா நம்ம இப்படியே வாழ்ந்து பழகிட்டோமே, நமக்கு சொல்லணுமே இனி ஒரு ராஜ்யம் வருகிறது. எங்கேயா பொய்கி பேசுறாதரா போட்டு தள்ளிடுவானுங்க. தேவ தூதர்கள் தான் அப்படியே நடந்து கொண்டிருப்பார்கள். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். லஞ்சம் கிஞ்சம் வாங்கிடாத, வேற ஏதாவது கெட்ட காரியங்கள் பண்ணிராத, டாஸ்மாக் இருக்குமான்னு தேடிராத, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? இது நான் சும்மா உங்களுக்கு ஃபன்னுக்காக சொல்லுகிறேன். உண்மையில் என்ன தெரியுமா, இனி வருகிற அந்த 7 வருடங்கள், இனி வருகிற இந்த இருண்ட காலங்களில் ஜனங்கள் ஆட்சியாளர்களை பற்றி ஒரு கொடிய அதிருப்தியில் இருப்பாங்க. மக்கள் எல்லாருமே, எல்லா தேசத்திலும் எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி தான் அதற்கு நடுவில் நடக்கும். உலகத்தின் ராஜ்யங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒரே உலகம், ஒரே ராஜா, ஒரே வியாபாரம், ஒரே அரசியல் என்ற ஒரு சூழ்நிலை வரும். இப்பவே உலகத்தினுடைய பெரிய முக்கிய தலைவர்கள் கூடிக்கொண்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒரே அரசாட்சி, ஒரே ராஜ்யம் என்ற திட்டத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை வடிவமைப்பதற்கு கொடுக்கப்படுகிறது தான் டிஜிட்டல் கரன்சி, ஆன்லைன் வர்த்தகங்கள். இதெல்லாம் எப்படி கொண்டு வருதுன்னா எல்லா ஜனங்களையும் ஒன்றாக இணைக்கிறது. நீங்கள் இங்கிருந்து கொண்டே, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கொண்டே அமெரிக்காவில் இருக்கிற ஒருவரோட சாட்டிங் பண்ணலாம். முன்னெல்லாம் அது சாத்தியம் இல்லை. அமெரிக்காவில் விற்கிற ஒரு பொருளை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி விடலாம். ஒன் வேர்ல்டு, உங்களை அறியாமலே அதற்குள்ளே அப்படி இணைக்கப்பட்டு கொண்டு நம்ம வருகிறோம். இந்த உலக ஆட்சி முழுவதையும் ஒன்றா சேர்த்து அதற்கு மேல ஒரு தலைவன் வந்து உட்கார்ந்து விடுவான். அவனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துனுடைய காரியம் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் சேர்த்து அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று பொருள். கிறிஸ்துவுக்கு எதிரானவன், ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவன். அவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் வந்துவிடும். அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களுமே பாதிக்கப்படுவாங்க. எல்லா ஜனங்களும், குடும்பங்கள் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, எஜுகேஷன் பாதிக்கப்படும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை யாரோ தீர்மானிப்பான். உங்களுடைய பிரைவசிக்குள்ள உள்ள நுழைஞ்சு மூக்கு நீட்டுவாங்க. நீங்க தனியாய், கணவன் மனைவி தனியா பேச முடியாது, பிள்ளைகளோட தனியா பேச முடியாது. எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுதே அது வந்து விட்டதே. நீங்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்க எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, எல்லாம் யாரோ ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே. அப்ப எல்லா ஜனத்தையும் பார்த்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு, நான் கொடுக்கறதான் சாப்பிடணும், இந்த அளவுல தான் சாப்பிடணும், இப்படித்தான் உடுத்தணும், இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாது என்று எல்லாருடைய ஜனங்களுடைய சுதந்திரம் பறிபோகும். குடும்ப வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு போயிடும். கர்த்தர் எனக்கு காண்பிச்சார் என்ன நடக்கும்னு. குடும்ப வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு போயிடும். எப்படி செய்வாங்க தெரியுமா? பல்கேரியா, ருமேனியா போன்ற தேசங்களில் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட 14 வயது வருகிற வரைக்கும் தான் வீட்டில் இருக்க முடியும். அப்புறம் நம்பர் போட்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. பிள்ளைகளை, ஒருவனை நிலக்கரி சுரங்கத்துக்கு வேலைக்கு போ, நீ மிலிட்ரிக்கு போ, நீ இங்கே போய் சர்வீஸ் பண்ணு, பிள்ளைகளை பிரிச்சுருவாங்க. குடும்ப வாழ்க்கை, ஒரு 2 குழந்தைகள் பெற்று அவர்களை 14 வருஷம் வளர்க்குற வரைக்கும் குடும்பம் இருக்கும். அப்புறம் குடும்பத்தை பிரித்து கணவனுக்கு ஒரு நம்பர் போட்டு அவனை வேற ஒரு திசையில் வேற வேலைக்கு அனுப்பிடுவான், மனைவிக்கு ஒரு நம்பரை போட்டு அவளை வேற திசைக்கு அனுப்பிடுவான், பிள்ளைகளை ஆளுக்கு ஒரு திசையில் அனுப்பிடுவாங்க. இது இப்பொழுதே கொடிய ஆட்சி காலத்தில், ஹிட்லர் காலத்தில் நடந்திருக்கிறது, பல்கேரியாவில் நடந்திருக்கிறது, ருமேனியாவில் நடந்திருக்கிறது, ரஷ்யாவில் நடந்திருக்கிறது. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். யாருக்கும் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது, கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அங்கே கொடுக்கறதான் சாப்பிடணும், ஹாஸ்டல் மாதிரி வாழணும். இது இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில உலகம் முழுசும் தீவிரமாய் வந்துவிடும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்க முடியாது, பேர பிள்ளைகளை தூக்கி கொஞ்ச முடியாது. மகன் கடத்தப்பட்டு விடுவான், மகள் கடத்தப்பட்டு விடுவாள், மனைவி கடத்தப்பட்டு விடுவாள்,
புருஷன் கடத்தப்பட்டு விடுவான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல கவர்மெண்ட் கீழே வேலை செய்வாங்க. அது இந்த வேலைன்னு கிடையாது, எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலங்கள் வரும். ஜனங்கள் ஒருவேளை உணவுக்கு தெருவில் நிற்பாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து யாரும் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா மேல இருக்கிறவன் சாத்தான், அந்தி கிறிஸ்து, சாத்தானுடைய வடிவத்தில் ஒன்று. அவனுடைய ஆட்சி தான் உலகம் முழுசும் நடக்கும். எல்லாரும் கண்காணிக்கப்படுவாங்க தீவிரமா, யாரும் எதையும் செய்ய முடியாது. அந்த நேரத்துல எப்பத்தான் இந்த ஆட்சிக்கு ஒரு விடிவு காலம் வரும், நல்லாட்சியே நமக்கு கிடைக்காதான்னு ஜனங்கள் நொந்து போயிருப்பாங்க பாருங்க. நம்ம அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. குடும்பம் பிரிக்கப்பட்டது, கணவன் பிரிக்கப்பட்டு விடுகிறான், மனைவி பிரிக்கப்பட்டு விடுகிறாள், விரும்பினதை சாப்பிட முடியல, விரும்பின மாதிரி வாழ முடியல, சுதந்திரமற்ற ஒரு வாழ்க்கை. என்னடா அது ஆட்சி என்று நீங்கள் நினைத்து சோர்ந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் புறப்பட்டு ராஜ்யத்தின் நற்செய்தியை சுவிசேஷமா சொல்லணும். இனி ஒரு காலம் வருகிறது, இனி ஒரு ராஜா வருகிறார். இவர்களுடைய ஆட்சி கொஞ்ச காலம்தான், 7 வருஷத்துல முடிஞ்சிடும். 7வது வருஷம் முடிவிலே ஒரு ராஜா வருகிறார். அவருடைய ஆட்சியில எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும், சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்கும். எல்லாரும் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க. மரணத்தின் இருள் அங்கே இல்லை. உங்களை விரட்டுகிறவர்கள், துரத்துகிறவர்கள் அங்கு இல்லை. கர்த்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்ற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொடிய ஆட்சி காலத்துல பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் தான் சுவிசேஷத்தின் அபிஷேகம். இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே, தெருவில் நின்று டிராக்ஸ் கொடுக்கிறது, மைக்கில் மெகாஃபோன்ல பேசுறது, இதற்கு ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு தேவையில்லை. இந்த அபிஷேகம் எப்படி தெரியுமா? சவால் நிறைந்த காலத்துல வேறொருவனுடைய ஆட்சி நடக்கும்போது இனி வரப்போகிற வேறொரு ஆட்சியை பற்றி தைரியமாய் பேச வைக்கிற அபிஷேகம் இது. இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி பேசிடுவீங்களா? நீங்க பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிட்டு உங்க வீட்டில் பாகிஸ்தான் கொடி ஏற்றி வச்சிருவீங்களா? ஒரு ஆட்சியில ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு நீங்கள் வேறொரு தேசத்தின், எதிரி தேசத்தின் கொடியை பயன்படுத்த முடியாது. சாத்தானுடைய ஆட்சியில இயேசுனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசணும். அதற்கு ஒரு அபிஷேகம், அதுதான் சுவிசேஷ அபிஷேகம். வசனம் சொல்லுது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் ஜனங்களுக்கு சும்மா பிரசங்கிக்கப்படாதான், சாட்சியாய் பிரசங்கிக்கப்படுமாம். ஒரு வசனத்தை படிச்சா கவனிச்சு படிக்கணும். சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் என்றால் என்ன பொருள்? சாட்சினா என்னது? ஒரு காரியத்தை நான் பார்த்திருந்தா தான் நான் சாட்சி சொல்ல முடியும். இயேசு அன்புள்ளவர் என்பதை நான் ருசித்திருந்தால் தான் சாட்சி சொல்ல முடியும். அப்ப ராஜ்யத்தை குறித்த செய்தி, நற்செய்தி சாட்சியாய் அறிவிக்கப்படும்னா அந்த ராஜ்யத்தை கண்டிப்பா நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். நீங்க பார்க்காம எப்படி சும்மா கதை விடுறதா? புலியெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 அடி இருக்கும், ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ இருக்கும். சும்மா கதை விடுறதா? இல்ல, சாட்சியாய் பிரசங்கிக்கணும். விட்னஸ்ட், ஐ விட்னஸ். அப்ப என்ன நடக்கும்னா, கர்த்தர் இனி வரப்போகிற அவருடைய உலகத்தை குறித்தும் அவருடைய ஆட்சியை குறித்தும் அந்த சுவிசேஷ அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்திலே காட்ட போறார் எல்லாத்தையும். அந்த நேரத்தில் ஆட்சி எப்படி இருக்கும், அதிகாரங்கள் எப்படி இருக்கும், ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, யார் யாரை ஆளுமை செய்வாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதை நீங்கள் சாட்சியா சொல்லணும்னா உங்க கண் அதை பார்க்கணும். நீங்கள் பெற்றிருக்கிற இந்த சுவிசேஷ அபிஷேகம் உங்கள் கண்களை திறக்கும். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பீங்க. நீங்க அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் பார்ப்பீங்க. பரலோகம் எப்படி இருக்கும் பார்ப்பீங்க. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தால் எப்படி இருக்கும் பார்ப்பீங்க. வெகு ஜனத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்பீங்க. அந்த நாட்களில் நம்ம என்ன வேலை செய்வோம் பார்ப்பீங்க. இதே உலகத்தில் இயேசுவின் ஆட்சி நீடித்திருக்கும். அதை நீங்க பார்த்து நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து தான் சாட்சியாக அறிவிக்க முடியும். அப்ப இந்த அபிஷேகம் உங்களை இனி வரப்போகிற ராஜ்யத்தையும் ராஜாவையும் குறித்த வெளிப்பாடுகளை தருகிற அபிஷேகமா இருக்கும். அப்புறம் நீங்க புறப்பட்டு போவீங்க, நீங்கள் அந்த சுவிசேஷத்தை சொல்லுவீர்கள். ஒருவனும் உங்களை தடை பண்ண முடியாதபடி உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த ஜெப அபிஷேகம் உங்களை இவைகளுக்கெல்லாம் தப்புவிக்க பண்ணி கொண்டே இருக்கும். இந்த 4 அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது, ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் உள்ளது. கடைசி காலத்தில் நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்கி தரும் வல்லமை உள்ளது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கடைசி அபிஷேகம், கடைசி அபிஷேகம் என்னன்னா யுத்த அபிஷேகம். யுத்தம் என்ன? யுத்த அபிஷேகம்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு யுத்தம், உங்களுக்கு ஒரு ஃபைட் சீன், ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்குது. நீங்க சண்டை போட போறீங்க. நானா? ஆமா, நீங்க தான். கர்த்தருடைய வசனம் அதை முன்னறிவித்து சொல்லி இருக்கிறது. சண்டை போட போறீங்க. எங்க குழாயடியில இல்ல, மருமகளோட இல்ல, மாமியாரோடையும் இல்ல, கணவனோட சண்டை போடுறது ஈஸி. நீங்க யாரோட சண்டை போட போறீங்க? கடைசி நாட்கள்னு வேதம் சொல்லுதுன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகள் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அவர் சொல்றார், சபை எப்படி சும்மா கைதட்டவும் பாட்டு பாடவும் மணி அடிச்சா சோறு சாப்பிடவும் ராப்போஜனம் பிட்டு கொடுக்கவும் இப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கடைசி காலத்துல ஒரு சண்டை காட்சி வச்சிருக்கிறாங்க. பயங்கரமான கிளைமேக்ஸ். கடைசி காலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சபைக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்னா, ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறது இல்லை, கமிட்டி வச்சுக்கிட்டு உள்ள சர்ச்சுக்குள்ள சண்டை போடுறாங்களே அதுவும் இல்லை, வேற மதத்தை சேர்ந்தவரோட சண்டை அதுவும் இல்லை, நாட்டுக்கு நாடு அதுவும் இல்லை, வீட்டுக்குள்ள அதுவும் இல்லை. யாரோட சண்டை? அப்ப மாம்சத்தோடும் அல்ல, ரத்தத்தோடும் அல்ல. அப்ப யாரோட சண்டை போடுறது? நம்ம மாம்சத்துல இல்லையா இருக்கிறோம்? அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, அந்தகார லோகாதிபதிகளோட, வானமண்டலத்தில் இருக்கும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. எப்போ போராட்டம் உண்டு? பவுல் இதை எழுதின போது 1 நூற்றாண்டு. அவர் சொல்றார், எப்ப போராட்டம் உண்டு? இப்பவே போராடணுமா? நாங்க எபேசு சபை இப்பவே போராடணுமா? இல்ல. எப்ப போராடணும் அதையும் சொல்றார் பாருங்க. 13வது வசனத்திலே, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்ப எப்ப எதிர்க்கணுமா? தீங்கு நாள்ல எதிர்க்கணுமா? இப்ப ஒரு கேள்வி உங்ககிட்ட, எது தீங்கு நாள்? உலகத்துல எப்ப இந்த பழத்தை சாப்பிட்டானோ அன்னைக்குல இருந்தே தீங்கு நாள் தான். எல்லாரும் லீவ் போட்டிருக்கிறோம். சாத்தான் என்னைக்காவது லீவ் போட்டிருக்கானான்னு பாருங்க. சாத்தானை நான் பெருமையா சொல்றேன்னு நீங்க நினைக்கக்கூடாது. சாத்தான் ஒரு கடுமையான உழைப்பாளி. நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் அவன் வேலை செய்வான், இரவு பகலாய் வேலை செய்வான். ஒரு நாள் லீவ் போட்டிருக்கானா பாருங்களேன் சாத்தான். கர்த்தர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அவர்கள் நம்மை விட அதிக புத்திசாலியா இருக்கிறாங்க. இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளோட புத்திசாலியா இருக்கிறாங்க. இருக்கானா இல்லையா? இருக்கிறான். சாத்தான் இதுவரைக்கும் அவன் லீவே போட்டதில்லை. என்னைக்கு பழத்தை புசித்தார்களோ, என்னைக்கு அவன் கையில உலகம் போச்சோ, தினம் தீமை தான். நீங்க பிறந்ததுல இருந்தே கணக்கு பண்ணி பாருங்களேன். ஆக்சிடென்டே இல்லாத நாள் உலகத்தில் ஏதாவது இருந்திருக்கா? கொரோனா காலத்தில் கூட எத்தனை மரணங்கள். ஒரு கொலை இல்லாத நாட்கள் இருந்திருக்குதா? மரணம் இல்லாத நாட்கள் இருந்திருக்குதா? எல்லாமே தீங்கு தானே. அப்ப இதுல தீங்கு நாள் என்று ஏன் சொல்லுகிறார்கள் அப்படின்னா, எல்லா நாளும் தீங்கு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தீமைகளின் உச்சகட்டம் இருக்கும். அதைத்தான் அவர்கள் தீங்கு நாள் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன அந்த காலம்? இயேசு கடைசி காலத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார், உலக தோற்றம் முதல் இதுவரை உண்டாயிராத உபத்திரவம் அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும். எப்போ? கடைசி காலத்துல. உலகம் தோன்றினில இருந்து எவ்வளவு தீமையை பார்த்திருக்கும். நிம்ரோது காலத்துல வந்த தீமை, சோதோம் கொமரா பட்டணத்துக்காரர்கள் செய்த தீமை, நினிவேல நடந்த தீமை, நெபுகாத் நேச்சாருடைய தீமை, கிரேக்கர்களுடைய தீமை, ஹிட்லருடைய தீமை, ஏன் ரஷ்யா உக்ரைனுடைய தீமை வரைக்கும் பார்த்துட்டோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தது போல கடைசி காலத்துல உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரை உண்டாயிராத தீமை அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும். அப்பதான் பீக்கு.
அதான் உச்சகட்டம். அதைத்தான் தீங்கு நாள் என்று நம்ம சொல்றோம். தீமைக்கே உரிய நாட்கள், கடைசி காலம். இயேசு கடைசி காலத்தை பற்றி பேசும்போதுதான் தீமையின் உச்சகட்ட நாள் என்று சொன்னார். அதைத்தான் இவர் சொல்றாரு, தீங்கு நாளிலே அவனை எதிர்க்கவும், இந்த கடைசி காலத்துல சாத்தானை எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடிக்கவும் ஒரு போராட்டம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஐயா பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், யுத்த அபிஷேகம் என்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது ஏற்கனவே இருந்தது. தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் இறங்கினது. செருப்பு போட்டு நடக்க தெரியாத ஒரு ஆளு, அவர் பேரை கேட்டாலே பக்கத்து தேசமெல்லாம் நடுங்கிற அளவுக்கு யுத்த புருஷனாய் மாறினார். அதுக்கு ஒரு அனாயிண்டிங். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தாவீது ரொம்ப மென்மையான சுபாவம் உள்ள ஒரு மனிதன். ஆடுகள் மேய்ப்பார், ஆடுகள் பின்னால போவார், ஆடு அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும். இவர் அந்த கிண்ணறத்தை வச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். பாடல் பாடுகிறவர்கள், இசைகள் வாசிக்கிறவங்க, மியூசிக்கில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி இசைத்துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பார்கள். கரடு முரடாக பேச தெரியாதவங்களுக்கு அப்படிதான் இருப்பாங்க. தாவீது அப்படித்தான் இருந்தார். தாவீது தன் சகோதரர்களுக்கு நடுவிலே எதற்கும் ஆகாதவன் என்று தள்ளிவிடப்பட்டிருந்தார். அதனால்தான் அவங்க பிரதர்ஸ் எல்லாம், சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தில் இருந்தாங்க. இவரை அவர் தகப்பன் ஆடு மேய்க்க அனுப்பியிருந்தார். ஸ்கூல்ல சொல்லுவாங்களே, மாடு மேய்க்கத்தாண்டா லாயக்குன்னு. யாரை பார்த்து? ஒன்றும் படிப்பு வராது, சொன்னா புரியாது. என்னையெல்லாம் பார்த்து எங்கள் ஆசிரியர் 100 முறை சொல்லியிருக்கிறார், மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. அவர் மாடு கூட இல்லை, ஆடு மேய்க்கத்தான் லாயக்கா இருந்திருக்கிறார் தாவீது. இது சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. என் கூட நான் 10th படிக்கும்போது, பல வருஷத்துக்கு முன்னால், எங்கள் காலத்தில் 12 11th வரைக்கும் ஹைஸ்கூலில் படிக்கணும், அப்புறம் காலேஜில் பியூசி படிக்கணும், அப்புறம் தான் டிகிரி போகணும். நான் 10th படிக்கும்போது என் கூட ஒரு ஸ்டூடெண்ட் கிராமத்துலேருந்து வருவான். ஆள் இவ்வளோதான் ஷார்ட்டாக இருப்பார். கிராமத்துலேருந்து நடந்து வருவார். நடந்து காலையிலேருந்து அப்படியே பஸ் எல்லாம் கிடையாது எங்கள் காலத்தில். ஒரு சட்டியில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார். ஸ்கூலில் உட்காந்துருப்பார். கிளாஸ் ஆரம்பிச்சோன்னே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான். நடந்து கிளைப்பு. சாப்பிட்டானாக்கும் மத்தியானத்தில் தூங்க ஆரம்பிச்சிருவான். எங்கள் ஆசிரியர் ஒரு நாள் அவனை எழுப்பி நின்று கண்ணா பின்னான்னு திட்டினார். கடைசியில் சொன்னார், மாடு மேய்க்கத்தாண்டா லாயக்குன்னு. அவன் பாவி என்ன கோபத்தில் இருந்தான்னு தெரியல, டக்குன்னு எங்கள் ஆசிரியரை எதிர்த்து பேசிட்டான். மாடு மேய்க்கிறதுனா என்ன அவ்வளோ சுலபம் நினைச்சிங்களா நீங்க? ஒரு நாள் மாடு மேய்ச்சி பாருங்க சார், அப்பதான் தெரியும்னா. உண்மையிலே சொல்லுங்க, மாடு மேய்க்கிறது அவ்வளோ சுலபமா? மாடு மேய்க்கிறது தான் கஷ்டம். அதுக்கு பேசாம 2 கணக்கு போட்டு போயிடலாமே, 2 பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு. அப்பதான் எங்க ஆசிரியர் வாயடைச்சு போயிட்டா. உட்கார்றான்னு சொல்லிட்டா. ஆமா இல்லை, இல்லட்டா நம்மளை பிடிச்சி மாடு மேய்க்க விட்டுருவான் பையன் அப்படின்னு. மாடு மேய்ச்சி பாருங்க சார், அப்பதான் தெரியும். சும்மா எப்ப பார்த்தாலும் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு, உங்ககிட்ட மாடு கொடுத்தா மேய்ச்சிருவீங்களான்னு கேட்டான். அட உட்கார்றாதான் உட்கார சொல்லிட்டேனே ஆசிரியர். இவர் ஆடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு அனுப்பிட்டாங்க. பாருங்க, கர்த்தர் ஒரு ராஜாவை உன் வீட்டில் தேர்வு செய்ய வந்திருக்கிறார்னு சொன்ன போது கூட ஈசாய்க்கு தாவீது ஞாபகமே வரல. அவனை போய் ராஜாவா எழுப்ப போறாங்களா? மற்றவர்கள்லாம் வந்துட்டாங்க, ஏன் தாவீது மாத்திரம் காணோம்? கூப்பிடல. ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், நம்ம வீட்டுல இருந்து ஒரு ராஜா வந்திருக்கிறார்னா அவங்க அப்பா மைண்ட்ல கூட தாவீது பேரு ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா ராஜாவா இருக்கிறவனை யுத்தத்தில் நல்ல தேர்ச்சி அடைந்தவனா இருப்பான், நல்ல பாடி பில்டரா இருப்பான், அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் சவுலுடைய இராணுவத்தில் இருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் உடனே தகவல் சொல்லி சாமுவேல் வந்திருக்கிறாருன்னு கூட்டு வந்தாங்க. அவர் நடந்து காமிச்சான். மூத்த சகோதரர் இராணுவத்தில் இருக்கவன்ல, அப்படி நல்லா நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்து நெஞ்சுமாக அவன் நடந்தான். உடனே கேட்கிறாரு ஒரு பக்கத்துல சாமுவேல், இவன் தானே ஆண்டவரே, நல்லா இருக்கிறானே ஆளு? இல்லை, நான் இவனை தள்ளினேன், போ சொல்லு. அவனை தள்ளினேன். நல்லா தானே இருக்கிறான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்த்தேன், தள்ளினேன், போ சொல்ல அவனை. அடுத்தவன் நடந்து வந்தான், போ சொல்ல அவனை. ஒவ்வொருவரும் கடந்து வந்தார்கள். அவ்வளவுதான். பார்த்தார், என்ன ஆண்டவரே சொன்னீர், எல்லா பசங்களும் போயிட்டானுங்க, காணோம். இவருக்கு ஒரு சந்தேகம். ஈசா இடத்துல கேட்கிறார், இவ்வளவுதானா பிள்ளைகள் உனக்கு? ஒருவனையும் கர்த்தர் யாரும் வேண்டாம் என்று தள்ளிட்டாரு. ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னத்துக்கு உதவியா இருப்பான் என்றுதான் சொல்லல. அப்படிதான் நினைச்சிருப்பாரு. அதனால தான் கூப்பிடல அவரை ஆளை விட்டு அழைத்து கொண்டு வா.
ஆடுகளின் பின்னால் இருந்த தாவீதை கர்த்தர் தேர்வு செய்தார். அவர் நடந்தார். இராணுவத்தினுடைய மிடுக்கில்ல, இராணுவத்தின் தோற்றம் இல்லை, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் நடக்கிற மாதிரி நடந்தான். கர்த்தர் சொன்னார், இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணேன்றார். கர்த்தர் எதை கணக்கில் வச்சு அபிஷேகம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் பாருங்க, அவர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், வளர்ந்திருக்கிறான் பார்க்கிற, நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். தாவீதுடைய இருதயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தாவீது சொல்லித்தான் நமக்கு தெரிகிறது. சவுலிடத்தில் வந்து நிற்கிறான். சவுல் சொல்றார், தம்பி ஒன்னப்பா, உனக்கு செருப்பு போட்டு நடந்தாலே எங்கேயோ போறியப்பா, குடிச்சவன் குடிகார மாதிரி தள்ளாடுற, எப்படி போய் சண்டைக்கு போயிருவியான்னு கேட்கிறான். அப்பொழுது தாவீது ஒரு காரியம் சொல்லுகிறார், உம்முடைய அடிமை, உம்முடைய ஊழியன் வேலைக்காரன் நான் ஒரு விசை என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சிங்கம் வந்து என் ஆட்டை பிடித்து கொண்டது, ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு. அப்பொழுது உம்முடைய அடியானாகிய நானே போய் அதுக்கு முன்னாலே நின்று சிங்கத்தோட போராடி என் ஆட்டை மீட்டு கொண்டேன். இன்னொரு விசை ஒரு கரடி வந்தது, என் ஆட்டை பிடித்து, என் ஆடுகளில் ஒன்றை பிடித்து கொண்டது. அப்பொழுது உம்முடைய அடியானாகிய நானே போய் அதோட சண்டை போட்டு ஆட்டை மீட்டு கொண்டேன். இவர் சண்டை போட்டு ஜெயிச்சது பெருசு இல்ல, ஒரு ஆட்டுக்காக உயிர் கொடுக்க துணிந்தான் பாருங்க, அவன் நல்ல மேய்ப்பன். ஒரு ஆடுதானே போகட்டும் என்று விடவில்லை. நாம இருந்தால் வசனம் பேசுவோம், என்ன பேசுவோம்? ஆடு பெருசா மேய்ப்பன் பெருசா? 100 ஆடு மிச்சம் இருக்க, 99 ஆடு. இந்த ஒரு ஆட்டை போய் நம்ம பிடித்தால் மீதி 99 ஆடு அந்த சிங்கம் என்னையும் கொண்டு இழுத்து கொண்டு போனால் என்ன நடக்கும்? தாவீது எதை பற்றி யோசிக்கல, ஒரு ஆட்டுக்காக தன் ஜீவனை கொடுக்க துணிந்தான். அது இயேசுனுடைய சுபாவம். இயேசு தம்முடைய தூதர்களில் ஒருவனை அனுப்பவில்லை, தாமே இறங்கி வந்து சாத்தானுடைய பிடியிலே பிடிபட்டிருக்கிற உங்களை என்னை மீட்டுக்கொள்ள அவர் சத்துருவோட சமர் புரிந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த குணம் தாவீதுக்குள்ள இருந்தது. சவுல், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நின்னாலும் அவன் தோளுக்கு கீழே தான் இருப்பாங்களாம். அவ்வளோ வாட்ட சாட்டமான ஆளு. பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார் உள்ளே. இவருடைய சகோதரன்மார் எல்லாரும் அந்த இராணுவத்தில் யுத்தத்துக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறார்கள். கோலியாத் வந்து திம் திம்னு நிற்கிறான். யார் என்னோடு கூட யுத்தம் செய்ய வருகிறது? உங்கள் பக்கத்திலிருந்து ஒரு ஆளை அனுப்புங்க என்கிறான். எல்லாரும் உள்ளே கூடாரத்துக்குள்ள ஓடி ஒளிந்து கொண்டு கூடாரத்தின் திரையை விலக்கி பார்க்கறாங்க, நிக்கிறானா போயிட்டானான்னு. சவுல் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏதாவது ஜூஸை போடுங்கடா, கண்ணை கட்டுற மாதிரி இருக்குன்னு எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார். தாவீது சொல்ல, என்னை அனுப்பு, நான் போறேன், என்னை அனுப்பு, நான் போகிறேன். இந்த தைரியத்தை யார் கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? சாமுவேல் வந்த போது இவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று ஒரு அபிஷேக தைலத்தை ஊத்துனார் பாருங்க. அந்த அபிஷேகத்தில் இருக்கிறது அந்த தைரியம், அந்த அபிஷேகத்தில் இருக்கிற அந்த ஜெயம், அந்த அபிஷேகத்தில் இருக்கிற அந்த வெற்றி, அந்த அபிஷேகத்தினால வந்த வார்த்தை தான் இது. யாரு இவ்வளவு சின்ன வயசு, 14 வயசு பையன். அவர் சொல்லுகிறார், அவன் சொல்றார், அப்பா அவனை பாத்தியா, உன்னையும் பாத்தியா? தாவீது எப்படி இருப்பான்னு கேட்டா, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உள்ள ஒரு ஆளு. அவனையும் பாத்தியா, உன்னையும் பாத்தியா, நீ எப்படி இருக்கிற? அவன் சின்ன வயதிலிருந்தே யுத்தத்தில் வல்லவன், சின்ன வயதிலிருந்தே யுத்தத்தில் வல்லவன். உன்னால நிக்க முடியாது, நாங்கெல்லாம் வந்து தெரியாமல உள்ள வந்து ஒளிந்திருக்கிறோம். இல்லை இல்லை, என்னை அனுப்புங்கள். தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய சேனையை நிந்திக்க விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம்? அவனுக்கு விருத்த சேதனம் இல்லை, கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை இல்லை, இவன் எம்மாத்திரம்? அவன் பலவீனன், கர்த்தரை அறியாதவன் பலவீனன். கர்த்தர் யார் கூட இருக்கிறார், அவன் தான் பலசாலி. சவுல் அவனை அனுப்ப துணிந்தான். இது வாழ்வா சாவா போராட்டம். இந்த போட்டியை நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன் பாருங்க. 2 பக்கம் ராணுவம், இந்த பக்கம் பெலிஸ்தா ராணுவம் நிக்குது, பெலிஸ்தா ராணுவம், இந்த பக்கம் இஸ்ரேல் ராணுவம் நிக்குது, சவுல் ராஜா. அப்ப அந்த ராஜா சொல்றான், எதுக்கு நம்ம 2 படையும் மோதி கொண்டு வீணா சண்டை போடணும்? 2 பக்கத்துல ஏன் அழிவு வரணும்? உங்க பக்கத்துல இருந்து ஒரு ஆள் அனுப்பு, எங்க பக்கத்துல இருந்து ஒரு ஆள் அனுப்புறேன், ஒத்தைக்கு ஒத்த மோதட்டும், எவன் ஜெயித்தானோ அந்த நாடு ஜெயித்தது என்று டிக்ளேர் பண்ணிடுவோன்னு சொல்றான். சரி அனுப்புன்னு சொன்னா, உள்ள இருந்து வர்றான் ஒரு ஆள் 9 முழ உயரத்துல. எப்படி இருக்கும்? பெரிய ஒரு 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 பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கோலியாத்து.
9 முழம்னா ஒரு முழத்துக்கு 1.5 அடி. பாருங்க, 10-13 அடி உயரத்துல ஒரு ஆளை கற்பனை பண்ணா எப்படி இருக்கும்? ராட்சதன். எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுல் ஒரு பக்கம் பயந்து போயிருக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் பயந்து போயிருக்கிறான். எல்லாரும் நிக்கிறாங்க. தாவீது வருகிறார். அவன் ஆளை பார்த்தேனே, பார்த்துட்டு தான் பேசுகிறேன். அவன் எம்மாத்திரம் அந்த சிங்கத்தை போல, கரடியை போல அவன் இருப்பான், கர்த்தர் அவனை ஜெயிப்பார் என்றான். இப்ப பாருங்க சவுலுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. இந்த பையன் பேசுற, இந்த பொடி பையன் பேசுறதை கேட்டு நம்ம யுத்தத்துக்கு அனுப்பி இவன் தோற்று போயிட்டா நம்ம நாடே தோற்று போனதா அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். இவன் சும்மா பேசுவான், சின்ன பையன், அவன் விவரம் தெரியாம பேசுவான். இவனை அனுப்பிட்டா நம்ம நாடே தோத்துருச்சுன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்களே, சண்டையே இல்லாமல் என்று யோசித்தான். ஆனால் அவனை அனுப்ப வைத்தது எது தெரியுமா? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனால் ஒரு பொல்லாத ஆவியினாலே பிடிக்கப்பட்டவன். அதானே? அந்த பொல்லாத ஆவி அவனை பலவீனப்படுத்தியிருந்து ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் சொல்லி கொண்டிருந்தது. அவன் உள்ளறையிலே தன்னை ஒழித்து கொண்டிருந்தான். தாவீது எப்பெல்லாம் சவுலுக்கு முன்னால போய் நிற்கிறாரோ அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே போய்விடும். தாவீது முன்னால வந்து நின்றார். முதல்ல தாவீது ஜெயித்தது கோலியாத்தை அல்ல, சவுலை. சவுலுக்குள் இருந்த ஆவி ஓடி போய்விட்டது. ஓடின உடனே சவுலுக்கு கண்ணை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், உண்மைதானே, அந்த விசுவாசம் வந்துருச்சு. பலவீனப்படுத்தின ஆவி போய்விட்டது. சரி போ மகனே என்று சொல்லி அனுப்பினார். பக்கத்துல யார் அங்கே அழைத்தார். அழைத்து அவனுக்கு நல்ல ஒரு யுத்த ஆயுதங்களை எல்லாம் தரித்து விட்டு காலில் செருப்பு போட்டு நடக்க விட்டார். நடந்தா செருப்பு போட்டு நடக்க தெரியல. ஆடு மேய்க்கிற பையனுக்கு இதெல்லாம் போட்டு போக எனக்கு அபியாசம் இல்லை, நான் இருக்கிற மட்டாய் போவேன் என்று ஒரு சின்ன கூழாங்கல்லை எடுத்து அவன் நெற்றி பொட்டிலே படை எறிந்து நடந்தது உங்களுக்கு தெரியும். தாவீது ஜெயித்தான். ஜெயித்தது தாவீதும் அல்ல, கூழாங்கல்லும் அல்ல, அவன் மேலிருந்த அபிஷேகம். அதான் யுத்த அபிஷேகம். அது சவுலுக்குள் இருந்த அவிசுவாசம் என்ற ஆவியை துரத்தியது. சவுலை ஜெயித்தான், சவுலுடைய மனதை ஜெயித்தான். அடுத்து வெளியே போனான், தன்னுடைய சத்துருவை ஜெயித்தான், கோலியாத்தை ஜெயித்தான். ஒரே நேரத்தில் ஓவர் நைட் ஹீரோ ஆயிட்டார். நாட்டுக்கே பெரிய விடுதலை வாங்கி கொடுத்து விட்டான். அதை கர்த்தருடைய ஆவி செய்தது, கர்த்தருடைய அபிஷேகம் அதை நிறைவேற்றிட்டு. அதே மாதிரி தான் நம்ம இது முன்னால நேற்று நம்ம பார்த்தோம். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவன். பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுவித்து தேசத்தை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் உன்னை தன்னுடைய பலத்தின் ஆவியெல்லாம் நிரப்புவார் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி சிம்சோன் வளர்ந்தான். சிம்சோன் வித்தியாசமா இருந்தான். சிங்கத்தை ஒத்த கையில கிழிச்சு போட்டு வந்தான். நாம ஒரு சின்ன எலி அடிச்சாலே 10 பேர்ட்ட சொல்லுவோம், ஸ்டேட்டஸ்ல போடுவோம், எலி அடித்தேன் அப்படி காட்டுவோம், பார்க்குறோம்ல. அவன் பாருங்க, சிங்கத்தை அடிச்சு போட்டு அம்மா அப்பாட்ட கூட சொல்லலை, எங்கப்பா போனேன், சும்மா அப்படி போயிட்டு வந்தேன். சிங்கத்தை கொண்டது கூட அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. சிம்சோன், அவன் மேல் ஒரு முறை பெலிஸ்தர்கள் சுற்றி கொண்டார்கள். 3000 பேர். விடக்கூடாது அவனை, நம்ம இருக்கிற மொத்த கூட்டம் இருக்கு, சுத்து போட்டுருவோம். சுத்து போட்டாங்க. அவன் அடிச்சே கொள்ள வேண்டும் என்றார்கள். அவன் கையில ஆயுதம் இல்லை, சிம்சோன் கையில. அவனிடத்தில் ஒன்றே ஒன்று இருந்தது, கர்த்தருடைய அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினார். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. அது வல்லமை இறங்கின போது தன் கை அப்படி மண்ணில் அலைஞ்சு பார்த்தான். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு, செத்து போன கழுதையினுடைய உலர்ந்து போன ஒரு எலும்பு கிடைத்தது. இந்த எலும்பை கையில் பிடித்து கொண்டு 3000 பேரை ஒரு ஆளா நின்று வெற்றி கொண்டானாம். எப்படி இருக்கும் பாருங்க. அது அந்த அபிஷேகம். அது முழுக்க முழுக்க சிம்சோனுடைய திறமை கிடையாது, சிம்சோனுடைய மாம்ச பலம் கிடையாது, ஆவியின் பலம். அந்த ஆவியானவர் தன்னை விட்டு வெளியே போன உடனே அவனை மாவரைக்கிற காட்சியில பார்க்கிறோம். அந்த ஆவியானவர் கடைசியில பாருங்க, பெரிய கட்டடத்தில் கொண்டாந்து நிறுத்தினாங்க. சிம்சோனுக்கு தெரிந்து விட்டது, இது என் சொந்த பலம் அல்ல, ஆவியானவர் தான் என்னை இதுவரைக்கும் ஒரு பலசாலியாய் மாற்றி இருந்தார். அந்த அபிஷேகம் தான் என்னை பலவானாய் மாற்றி இருந்தது. மனசுக்குள்ள ஜெபம்னா, கர்த்தாவே என்னை இந்த ஒரு விசை நினைத்தருளும், இந்த ஒரு விசை உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பியருளும் என்றான். அவன் கண்ணை பிடுங்கியாச்சு, கைகளில் விலங்கு போட்டாச்சு, மாவரைக்க விட்டாச்சு. அவனை கொண்டு வந்து வேடிக்கை காட்ட கொண்டு வாருங்கள் என்றான் பெலிஸ்தர் ராஜா.
அந்த அரங்கமே நிறைந்திருந்தது, பெரிய பெரிய தூண்கள். அந்த தூண்களில் கொண்டு வந்து நின்ன போது அவனுக்கு கண் பார்வை இல்லை. அவனை கையை பிடிச்சி கூட்டு வந்தான் ஒரு பையன். அவனை கொண்டு வந்து நிறுத்தின போது சொன்னான், அப்பா தம்பி, இது இந்த கட்டடத்தை தாங்குகிற தூண் எங்க இருக்கு? அந்த தூண் கிட்ட கொண்டு என்னை நிறுத்தி வையே, கண்ணெல்லாம் கேரா இருக்குது, ஒரு மாதிரி தூணை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சொன்னான். இவன் ஏதோ உண்மையிலேயே சிம்சோன் பலவீனப்பட்டு விட்டான் என்று நினைத்து அந்த தூண்களில் கொண்டு வந்து கையை வச்சாங்க. அப்பொழுது வானத்தை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை நினைத்தருளும். கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினார். கட்டடத்தின் தூண்களை ஒரே ஆள் தனியா தள்ளி அந்த கட்டடம் முழுவதும் இழுந்து 7000 பேர் கட்டடத்தின் இடுபாடுகளுக்குள்ள ராஜா உட்பட மரித்து போனார்கள். சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனால் இது செய்ய முடியுமா? போற போக்கில் இந்த தூணை தட்டி பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரியும். தூணை தள்ளி பாருங்களேன். இந்த தூணே எப்படி இருந்ததுன்னா, அந்த காலத்து கல்லுகளால் உண்டான தூண் ஒரு மனிதன் தள்ள அவனுக்கு துணையாயிருந்தது பரிசுத்த ஆவி என்றால் நம்ப முடியுமா உங்களால? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்றார். ஆவியானவர்னா என்ன நினைச்சீங்க நீங்க? சும்மா பாட்டு பாடுவாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, கை தட்டுவாரு, ஜெபம் பண்ணுவார்னா? ஆவியானவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது. தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே எல்லாவற்றையும் அழித்து விடவும் தெரியும், எல்லாவற்றையும் மறுபடியும் உருவாக்கவும் தெரியும். ஆவியானவர் பலத்தின் மேல் பலம் உள்ளவர். சிம்சோன் மேல் இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி ஒரு ஹீரோவை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. கட்டடத்தை இடிச்ச, வெறும் கையா இடித்த ஒரு ஹீரோ. காசா பட்டணத்துக்கு உள்ள போயிருக்கிற பெரிய கதவு பூட்டியாச்சு. கதவை தன்னுடைய தோளிலே தள்ளி விழுந்த கதவை தூக்கி தோல்ல வச்சு நடந்து போயிட்டானே சிம்சோன். அது சிம்சோனுடைய பலம் அல்ல, அவன் மேல் இருந்த யுத்த அபிஷேகத்தின் பலம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு காலத்தில் இந்த வல்லமை இருந்தது, யோசுவாவை அந்த வல்லமை நிரப்பினது, யுத்தம் செய்தான். சிம்சோனை நிரப்பினது, யுத்தம் செய்தான். தாவீதை நிரப்பினது, தாவீது யுத்தம் செய்தான். எந்த செருப்போட்டு நடக்க முடியாத தாவீதை கர்த்தரே சொல்லுகிறார், நீ யுத்த புருஷனாக இருந்து அநேகருடைய இரத்தத்தை சிந்தினதுனால நீ எனக்கு தேவாலயத்தை கட்ட வேணாம், உன் குமாரன் அதை செய்வான் என்று கர்த்தர் சொன்னார் அவனுக்கு. இப்ப ஆண்டவரே சொல்றார், நீ ஒரு யுத்த புருஷனாக இருந்து அந்த அளவுக்கு யுத்தம் செய்த ஒரு மனிதன். இது எல்லாமே மனிதர்களால் சாத்தியப்படவில்லை, தேவனால் சாத்தியப்பட்டது. அதே அபிஷேகம் தான். ஆனா இப்ப கடைசி காலத்துல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. ஜெப ஆவி இதுக்கு முன்னால இருந்த அதே ஜெப ஆவி தான், கடைசி காலத்துல அதுல ஒரு வித்தியாசம். தீர்க்க தரிசன ஆவி அப்ப இருந்த அதே தீர்க்க தரிசன ஆவி தான், கடைசி காலத்துல அதுல ஒரு வித்தியாசமான அபிஷேகம். அதே மாதிரி யுத்த ஆவிதான். அந்த யுத்த ஆவியை புதிய ஒரு ரூபத்துல, பரிமாணத்துல கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். என்ன தெரியுமா? இப்ப சொல்லுகிறார், இந்த யுத்த ஆவி மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல. சிம்சோன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் செய்தான். தாவீது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் செய்தான். ஒரு யோசுவா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் செய்தான். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது, உங்க மேல ஒரு யுத்த அபிஷேகம் வரப்போகுது. ஆனா இது மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோட, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட உங்களுக்கு போராட்டம் உண்டு. நீங்க நல்லா பாருங்கள், கொஞ்சம் அப்படியே பழைய ஏற்பாட்டு காலத்தை யோசிச்சு பாருங்க. எந்த பழைய ஏற்பாட்டு கால யுத்த புருஷனாவது ஆவியோட சண்டை போட்டிருக்கிறான்னு பாருங்க. ஆவியோட யாராவது யுத்தம் செஞ்சிருக்கிறாங்களா பாருங்க. யாராவது பிசாசோட, பேய் வந்தது சண்டை போட்டேன், பேயை துரத்தி இருப்பாங்க. துரத்துவது வேறு, சண்டை போடுவது என்பது வேறு. சண்டை போட்டு ஜெயிக்கிறது வேறு. துரத்துனாது என்ன செய்ய, இங்கிருந்து போய் வேற இடத்துல சுத்தி வேற யார் தலையில போய் உட்கார தானே. பிசாசு துரத்தினா என்ன நடக்கும்? ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, ஒருவனிடத்திலிருந்து ஒரு பிசாசு துரத்தப்படும் போது அது வறண்ட நிலங்களை சுற்றி திரிந்து, இப்படித்தான வசனம் போட்டிருக்கு, அது அழிஞ்சிராது. நம்ம ஆளுக்கு தான் கொஞ்சம் ஓவர் பில்டப் கூட சொல்லுவாங்க, உன்னை நரகத்துக்கு அனுப்புகிறேன், பாதாளத்தில் அனுப்புகிறேன், கட்டுகிறேன். அது அப்படி சுத்தி திரிஞ்சு, ஆண்டவர் சொல்றாரு, அப்படி சுத்தி திரிஞ்சு மறுபடியும் தான் விட்டு வந்த வீட்டையே நோட்டம் பார்க்குமா. என்ன அந்த பிசாசு துரத்தினான் என்றால் போயிட்டானா, இவன் தனியா இருக்கிறானான்னு பார்க்குமா. இவர் வெறுமையா இப்பதான் பிசாசெல்லாம் துரத்தி முடிச்ச பிறகு ஃப்ரீ ஆயிட்டு உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருப்பார், வாடா மாப்பிள்ளன்னு மறுபடியும் உள்ளவன். இப்போ என்ன செய்யும், நம்ம ஒரு ஆளா இருந்தா தானே துரத்துனா,
மறுபடி ஓடி போய் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாருங்க என்ன ஐக்கியம் என்று. கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஒருத்தர் சேர மாட்டேங்கிறான், சபை சேர மாட்டேங்குது, ஊழியர்கள் சேர மாட்டேங்க, பிசாசு சேர்றான் ஐயா. போய் தன்னை விட பொல்லாத ஆவிகளை, அண்ணே வாங்க போவோம், ஒரு வீடு இருக்கு, நல்ல வீடு, மேல சேர்ந்து குடியிருக்கலாம். அப்படியா? இப்பதான் இருந்தான், ஒரு ஆள் வந்தான், ஏதோ தண்ணி தொளிச்சான், ஜெபிச்சான், விரட்டினான், போனேன், திரும்பி பார்க்கிறேன் மறுபடியும் தம் அடிச்சுட்டு இருக்கான், வாங்கலேன் போகலாம் சொல்லி கூடுவான். அப்படி பொல்லாத ஆவி 7 ஆவியை கூட்டி வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள 7 பேரு, 7 ஆவி ஒரு வீட்டுக்குள்ள இருக்க முடியுதாமே? சாத்தானுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் 1 மணி நேரம் ஒரு ஸ்டேஜில் ஒன்னா உட்கார முடியாது. மாமனாரும் மாமியாரும் மருமகளும் ஒரு வீட்டில் இருக்க முடியாது. என்ன செய்வீங்களோ தெரியாது, வர்ற பொங்கலுக்கு உங்க அம்மாவை ஹோமுக்கு அனுப்பிடணும் இது. ஆனா 7 பிசாசே ஒன்னா இருக்குதே, 7 கூட்டி வந்து, அப்படித்தானே வசனம் போட்டிருக்கு. யாரும் சண்டை போடலை, துரத்தி இருக்கிறாங்க. துரத்துனா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இவனை விட்டு வெளியே போ. இவன் புத்தி உள்ளவனா இருந்தா அது வெளியே போன உடனே தன்னுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அந்த ஆவி மறுபடியும் வந்து பார்க்கும்போது உள்ள யாரோ இருக்கிறாங்களே, ஐயோ இவர் பொல்லாதவராச்சே, இவருடைய வார்த்தையை கேட்டுதானே வெளியே ஓடணும், இனி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு ஓடிடும். அப்ப ஆவியோட யாரும் சண்டை போடலை, இது வரைக்கும் துரத்தி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்தி இருக்கிறோம், அது இங்க இருந்து அங்க போயிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு காலம் வருகிறது, கொஞ்ச காலத்திலே சாத்தானை கர்த்தர் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கடைசி காலத்துல, கொஞ்ச காலத்துல, கொஞ்ச காலத்தில் நசுக்கி போடுவார்னு சொன்னா இப்ப இல்லை என்றுதானே அர்த்தம். அவர் எழுதின நாட்கள் இப்ப இல்லப்பா, இனி கொஞ்ச நாட்கள், ஒரு தலைமுறை வரும், அவர்களுக்கு கர்த்தர் ஒரு யுத்த அபிஷேகத்தை கொடுப்பார். இதுவரை நாம் பிசாசை துரத்தினோம், அவன் பிசாசை மிதிப்பான், ஜெயிப்பான். தான வசனம் போட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு புதிய ஒரு யுத்தம், மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோட, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொன்னார். கடைசி கிளைமாக்ஸ்ல தான் மெயின் வில்லன் வெளியே வருவான். அப்ப பழைய ஏற்பாட்டு கால பக்தர்களும் சாத்தானோட சண்டை போடல, அவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை வைத்துக்கொண்டு தங்கள் தேசத்துக்கு எதிரான தேசத்தாரோட தான் சண்டை போட்டாங்க. பிலிஸ்தர்களோட சண்டை போட்டாங்க, அமலேக்கியரோட சண்டை போட்டாங்க, அம்மோனியரோட சண்டை போட்டாங்க. யாரும் சாத்தானோட சண்டை போடவில்லை. புதிய ஏற்பாட்டில் சாத்தானை துரத்தினார்கள், சண்டை போடவில்லை. கடைசி காலத்துல நீங்கள் சாத்தானோட யுத்தம் செய்வீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஒரு போராட்டம் உண்டு. இதுவரை தன்னை வெளியே காட்டாத சாத்தான் நேருக்கு நேராக அவனை எதிர்த்து ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அதுக்கு ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் இதுவரைக்கும் உலகத்துல கொடுக்கப்படவில்லை. உங்களிடத்தில் தான் முதலாக ரிலீஸ் பண்ணப்பட போகிறது. கர்த்தர் அதை கட்டவிழ்க்க போகிறார். இனி சாத்தானை துரத்துகிறவர்களாய் அல்ல, சாத்தானை மிதிக்கிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தரை மாற்றும்படிக்கான அதிகாரத்தை தரப்போகிறார். இனி பிள்ளைங்க இந்த கொலுசு சத்தம் கேட்குது, பயப்படக்கூடாது. சிரிப்பு சத்தம் கேட்குது, பயப்படக்கூடாது. உங்களை பார்த்து தான் இனி சாத்தான் பயப்பட போகிறான். வருகிறான்டா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வருகிறான். உங்களை பார்த்தா தான் சாத்தான் பயப்படணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமையினாலே இன்றைக்கு உங்களை நிரப்புவதற்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த அபிஷேகம் தாவீதுக்கு கொடுக்கப்படவில்லை, சவுலுக்கு கொடுக்கப்படவில்லை, யோசுவாவுக்கு கொடுக்கப்படவில்லை, புதிய ஏற்பாட்டு கால பக்தர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கடைசி தீங்கு நாளிலே எழும்ப போகிற கடைசி கால தலைமுறை உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஆவி இன்றைக்கு நம்மேல் இறங்கி வர போகிறது. எப்படி இருக்கும் பாருங்க. மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல. நீங்க இனிமேல் சாதாரணமா இருக்க மாட்டீங்க. பிசாசோடன் என்பது அந்த 2 வசனத்துல வருது. அந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி. அதுக்கு முன்னால ரெண்டு கேட்டகரி இருக்கு. யார் தெரியுமா? துரைத்தனங்களோட. இனி அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் எதிர்த்து நிற்க போகிறோம். கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார். துரைத்தனங்களோட. சைனா தேசத்துல போய் பாருங்க, கொடிய ஆட்சி நடக்கிறது. வடகொரியா தேசத்தை பற்றிய செய்திகளை பாருங்கள், கொடிய ஆட்சி நடக்கிறது. யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது.
யாராக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, கொலை செய்து விடுவார்கள், தண்டனை கொடுத்து விடுவார்கள். ஒரு கொடிய காலம். துரைத்தனங்களோட போராட வேண்டி இருக்கும், அநீதியை செய்கிறவர்களோட போராட வேண்டி இருக்கும். அந்த போராட்டத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யத்தான் தம்முடைய வல்லமையை அவர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இனி போராடி போராடித்தான் இதை நீங்க பெறணும். கர்த்தருடைய பிள்ளைகள் துரத்தப்பட்டு விரட்டப்பட்டு நியாயத்துக்கு போராடி கெஞ்சி கிடைக்காம, இனி கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் உரிமையும் காரியங்களையும் பெற எதிர்த்து நிற்க போகிறார்கள். அதிகாரத்தோட, துரைத்தனத்தோட, அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோட, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட உங்களுக்கு போராட்டம் உண்டு. போராடணும், ஜெயிக்கணும், எடுக்கணும். கர்த்தர் அதற்கு ஒரு புதிய அபிஷேகத்தை நமக்குள்ளே தரப்போகிறார். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பாருங்க, அந்தகார லோகாதிபதிகள், ஆனா இருட்டுக்குள்ள இருந்து வேலை செய்கிற உலகத்தின் ஆவிகள். இந்த லோகாதிபதி சொன்னா லோகம்னா உலகம், உலகத்தின் ஆவிகள். இன்னொன்னு வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள். இந்த பொல்லாத பிசாசின் சேனைகள் ஆவி 3 இடத்துல லொக்கேட் ஆகி இருக்கிறது. ஒன்னு பாதாளம். வேதத்துல சொல்லு, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகள். பாதாளத்திலிருந்து ஆவி ஏறி பாதாளம் ஒரு இடத்துல இருக்கு. ரெண்டாவது பூமி. பூமியில பிரபஞ்சத்தின் அதிகாரம் பெற்ற ஆவிகள். இயேசு சொன்னாரே, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றார். சாத்தான் என்கிட்ட வர்றான், அவன் பிரபஞ்சத்தின் ஆவி, லோகாதிபதியின் ஆவி. இவன் கையில தான் எல்லாம் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், மனிதர்களை வஞ்சிக்கிற காரியங்கள், மனிதர்களை ஏமாற்றி பிடிக்கக்கூடிய கண்ணிகள் எல்லாம் இவன் கையில தான் இருக்குது. ஒரு போதை பொருள், குடிமயக்க பொருள், விபச்சாரத்துக்குரிய காரியம் எல்லாம் கையில் இருக்கு. இதை வச்சுட்டு தான் ஜனங்களை வஞ்சிப்பதும் ஏமாற்றுவதும் தன்னுடைய கை பாவைகளாக மாற்றி பயன்படுத்துவதும். இவர் வெளியவே வரமாட்டார், வெளியே தெரியாதவரை. அப்படியே உள்ளே இருந்து கொண்டே உலகத்தின் காரியங்கள் முழுவதையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள். இது உலகத்திலே அதிகாரம் பெற்ற ஆவிகள். இந்த ஆவிதான் இயேசுவை மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய மகிமையெல்லாம் அவருக்கு காண்பித்து, இவையெல்லாம் என் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் தான் இதனுடைய அதிபதி, லோக அதிபதி. அப்படித்தானே போட்டு, அந்தகார லோக அதிபதி என் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கு. நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நான் உமக்கு தருவேன். எவ்வளவு தைரியம் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தை. நம்ம நினைக்கிறோம் பிதாவானவர் உலகத்தை உண்டாக்கினார் என்று. ஆனா வேதம் சொல்லுகிறது, உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை, எல்லாம் அவருக்கென்று, அவர் மூலம், அவரால் உண்டாக்கப்பட்டது. உலகத்தை உண்டாக்கினவர் இயேசு. அவர் இடத்துல வந்து தைரியமா பேசுறான்னா அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும். என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும், அப்பொழுது இவைகளை நான் உமக்கு தருவேன். நான் ஏன் உன்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டு இந்த உலகத்தை வாங்கணும்? இந்த உலகத்தை வாங்குவதற்கு உன்னை நான் நமஸ்கரித்து வாங்க வேண்டியதில்லை. ஒரு சந்ததி வரும், ஒரு தலைமுறை வரும், அவர்கள் கையிலே நான் அதிகாரத்தை கொடுப்பேன். ஏன் காலில் மிதிச்சா கூட உனக்கு கௌரவமாகிவிடும். நான் என் காலில் அல்ல, என் பிள்ளைகள் காலால உன்னை மிதிக்க வைப்பேன் என்று கர்த்தர் சவால் விட்டிருக்கிறார். ஆண்டவர் மிதிச்சு தள்ளிட்டா கூட அவனுக்கு அது கௌரவமா தானே. நான் யாரு? பெரிய ராஜாதி ராஜா, உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரே வந்து சண்டை போட்டு தான் என்னை ஜெயித்தாராக்கும் என்பார். கர்த்தர் சொன்னார், உனக்கு என் பிள்ளைகள் போதுமடா. இந்த உட்கார்ந்துருக்கிறாங்களே முக்காடு போட்டு, இவங்க போதுமே, தன் காலை தூக்கி மிதித்தால் போதுமே, அதுதான் உனக்கு தருகிற உச்சபட்ச தண்டனை. எந்த பெண்களை இழிவுபடுத்தினாயோ, யாரை அவமானப்படுத்தினாயோ, எந்த குழந்தைகளை கடத்தினார்களோ அவருடைய கால்களை நான் பலப்படுத்துவேன். பொல்லாத சாத்தானே, உன் தலையவர் நசுக்கி போடுவார்கள். அதை பவுல் தரிசனத்திலே கண்டிருப்பார், தன் ஆவிக்குரிய கண்களிலே கண்டுபிடித்திருப்பார். அவர் சொல்லுகிற கொஞ்ச காலத்திலே கர்த்தர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்கள் மாத்திரம் குறைந்தவர்களா என்ன? உங்க கையில பாட்டில கொடுத்து தெருவில் விழ வச்சு, ரோட்ல விழ வச்சு, தள்ளாட வச்சு,
மோசம் போக்கின சத்துருவை கர்த்தர் தம்முடைய கால்களில் அல்ல, உங்கள் கால்களிலே நசுக்க பண்ண போகிறார். அதான் உச்சபட்ச தண்டனை. அதற்கு தான் அந்த அபிஷேகம். இதுவரைக்கும் கொண்டாடினாயே, கூத்தாடினாயே, என்கிட்டே வந்து டயலாக் பேசினியே, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு வரும் என்று சொன்னாயே. கர்த்தர் அந்த வேளைக்காக காத்திருந்தார். ஒரு நாள் வரும், ஒரு யுத்தம் வரும், உன் தலை நசுக்கப்படும். என் கால் அல்ல, என் பிள்ளைகளின் காலதை செய்யும். என் காலால் அதை நசுக்குவேன். உன் தலை. இந்த உலகத்தை மறுபடியும் அவர் சுதந்திரிப்பார்கள். அதான் சொல்றாங்க, இப்பவே நமக்கு சொல்றாங்க, இனி ஒரு நாள் வருகிறது, உன்னை நான் என் வல்லமையில நிரப்ப போறேன். நான் சாத்தானிடத்துல சவால் விட்டு இருக்கிறேன். இனி கொஞ்ச காலத்துல என் பிள்ளைகளுடைய கால்கள் உன் தலையை நசுக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அதை நிறைவேற்றும்படிக்கு நான் அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். இன்று அவர்களை நிரப்புவேன். அவர்கள் யுத்த புருஷர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்று போன சமுதாயம் அல்ல. நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்க எத்தனை நாள் குட்டுவான், எத்தனை நாள் குனிந்திருப்போம்? கர்த்தருடைய வல்லமை வருகிற வரைக்கும் தான். அது வரைக்கும் மாவரைத்துக் கொண்டிருந்தோம். கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையில இருந்தோம். கைலாக கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தோம். வேடிக்கை காட்டக்கூடிய வேடிக்கை பொருளானோம். இனி கர்த்தருடைய வல்லமை இறங்கும். நாம் சுவர்களுக்கும் மதில்களுக்கும் தூண்களுக்கும் சவால் கொடுத்து ஜெயிக்க பிறந்தவர்கள். சிம்சோன் மேல் இறங்கின அதே வல்லமை இன்றைக்கு வேறொரு ரூபத்துல கடைசி கால யுத்த அபிஷேகமாக உன்மேலும் என் மேலும் இறங்க போகிறது. கர்த்தருடைய நாமத்தின் மேல் பற்று வைத்திருக்கிற எல்லாரும் இதை வைராக்கியமா எடுத்துக்கொள்ளணும். என் மனசுல எல்லாம் ஓடுவது அதுதான். அவன் என்ன செய்திருக்கலாம், பரவாயில்ல, மன்னிக்கலாம். ஆனா இயேசுக்கு முன்னாலே நின்று பேசினான் பாருங்க, என் காலில் விழுந்து மன்னிக்கலாமா சொல்லுங்க, மன்னிக்கலாமா அவனை? அடுத்து வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் கர்த்தர் கீழே தள்ளினாரே. நான் ஏற்கனவே சொன்னனே, ஒரு காலத்திலே கர்த்தருடைய தூதர்களாக இருந்து மனசுல மேட்டிமைக்கு இடம் கொடுத்து நாமும் கடவுளை போல ஆராதனைக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வானத்துல யுத்தம் நடந்து கீழே தள்ளப்பட்ட பிசாசு. மனிதர்கள் பாவம் செய்ததுனால அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டது. ஒரு கூட்டம் வானத்துல போய் உட்கார்ந்துட்டான், ஒரு கூட்டம் பூமியிலே வந்து உட்கார்ந்துட்டாங்க, ஒரு கூட்டம் பாதாளத்துல இருக்கிறது. அது சமயங்கள்ல மேலே பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகள் ஏறி வருகிறது. 3 இடத்துல கர்த்தர் பாருங்க, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். இந்த ஆவிகள் வானம் 3 அடுக்குகளாக இருக்கிறது. 3 அடுக்கு. முதல் அடுக்கு நம்ம பார்க்கிற பூமியோடு ஒட்டின வானம், பூமியோட ஒட்டின ஒரு வானம். இந்த வானத்துல தான் விமானம் பறக்கிறது, ராக்கெட் பறக்கிறது, இதெல்லாம். இது பூமிக்கு சம்பந்தம் உள்ள ஒரு வானம். அடுத்த ஒரு வானம் இருக்கிறது, அதுக்கு பேர் மத்திய வானம். இயேசு இந்த மத்திய வானத்தில் தான் வந்து நிற்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே படித்தோம் நேற்று. பிரதான தூதனோடு மத்திய வானத்திலே வந்து நிற்பார் மேகங்களோட. அந்த இடத்துக்கு பேர் மத்திய வானம். ஒரு வானம் எவ்வளவு மைல் உயரம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது, அதனுடைய எல்லையும் நமக்கு தெரியாது. ஒரு பெரிய நீண்ட தூரம். அது உலகத்தோடு தொடர்புடையது முதல் வானம். நடுவில் வந்து மத்திய வானம். அதுக்கு மேல 3வது வானம். 3வது வானத்துல தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அங்கே பவுல் சொல்றாரு பாருங்க, நான் 14 வருஷத்துக்கு முன்னால ஒருவனை அறிவேன், அவன் ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவரைத்தான் சொல்றாரு, 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே புதிய பாஷையில பேசுகிற சப்தத்தை கேட்டான் என்று எழுதியிருக்கு. 3வது வானம். அங்கே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, வடபுறங்களில் ஆராதனை ஸ்தலம் இருக்கிறது. இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது நமக்கு. அப்ப மேல பரலோகம், நடுவுல மத்திய வானத்துல வானமண்டலம், மத்திய வானம். அதுக்கு கீழே பூமியை ஒட்டின வானமண்டலம், கீழே பூமி. இதுதான் செட்டப். இதுல இந்த மத்திய வானம் இருக்கு பாருங்க, 2க்கு நடுவுல உள்ள வானத்துல ஒரு குரூப் போய் உள்ள தங்கி விட்டான் பிசாசு. அதான் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். இந்த ஆவிகள் வானம் முழுவதும் அப்படியே நிறைந்து, பூமி இப்படி வட்டமா இருக்குன்னா அதே மாதிரி வட்டமா சுத்தி இருக்கும், அந்த லேயர் முழுசு இருக்கும். அதை தாண்டி இங்கிருந்து நீங்க பண்ற ஜெபம் அங்கே போகணும்னா இந்த சாத்தானை ஜெயித்த பிறகுதான் அது போக முடியும். பிடிச்சிருவான் இல்லாட்டி. அதனாலதான் சும்மா போலி கண்ணீர் விடுறது, போலித்தனமா ஜெபம் பண்றது, பரிசுத்தம் இல்லாம ஜெபம் பண்றது. சில பாஸ்டர்கள் சொல்லுவாங்க, உங்க ஜெபம் எல்லாம் கூரை தாண்டாதுங்கம்பாங்க. அப்படி ஜெபம் பண்ணா ஏன் போக
இந்த பிசாசனுடைய ராஜ்யமே இருக்கிறது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவைகள் அங்கிருந்து காத்து கொண்டிருக்கின்றன. அப்படியே உள்ள கர்த்தர், ஏன்னா கர்த்தரோடு மனிதன் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா மூன்றாவது வானத்துக்கு தகவல் போகும்போது எங்க பிளேஸை தாண்டித்தான் போகணும். இப்படிதான் ஒரு முறை நடந்தது. தானியேலுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-13 வசனத்துல வாசிச்சு பார்க்கிறோம். தானியேல் ஜெபம் பண்றாரு. 21 நாள் ஜெபம் பண்றார் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக. ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட காரியம் கேட்கிறாரு. ஒன்னும் பதிலே வரல. 21 நாள் ஆச்சு. 21வது நாள் ஒரு தேவதூதன் வந்து அவர் முன்பாக நிற்கிறார். தேவதூதன் நின்று சொல்லுகிறார். அந்த வசனம் தான் இப்ப வாசிக்க போறேன். அப்பொழுது அவன், அந்த தேவதூதன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதலே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. எப்போ? 21 நாளைக்கு முன்னால ஜெபம் பண்ணுவோம், நீ உட்கார்ந்தே இல்ல, அப்பவே உன் வார்த்தை பரலோகத்தை வந்து விட்டது, கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். கர்த்தர் அனுப்பினார். கேப்ரியேல், நீ போய் தானியேலுக்கு சொல்ல ஒரு செய்தி இருக்கப்பா, நீ போய் சொல்லு என்று அனுப்பினார். அப்ப நான் இறங்கி வந்தேன். பெர்சிய தேசத்தின் அதிபதி, பெர்சிய தேசத்துக்கு நேரா இருக்கக்கூடிய பொல்லாத பிசாசு, ஏன்னா பெர்சிய தேசத்திலிருந்து ஒரு ஜெபம் பண்றாரு, அவன் அங்கிருந்து குறி வைத்து இந்த தேசத்தை நோக்கி இறங்குகிறான். அப்பொழுது இறங்கும் போது அந்த தேசத்துக்குன்னு வானமண்டலத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொல்லாத ஆவி அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், சண்டை போட்டான். யாரோட? கேப்ரியலோட. வானத்திலிருந்து இறங்கி வராத அந்த ஆளு நடுவில் இருந்து கொண்டு, இவன் எங்க போற, எங்க பெர்சியாவுக்குள்ளையா, தானியேலுக்காகவா? போக விட மாட்டேன். நான் தான் இந்த தேசத்திற்கு அதிபதியாய் வானத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற வானமண்டலத்தின் ஆவி, என்னை தாண்ட முடியாது. நீ கர்த்தரிடத்திலும் செய், யார் இடத்துல வந்தாலும் இல்லை. 21 நாள் எதிர்த்து நின்றானாம். அப்பொழுது பிரதான அதிபதிகளில் ஒருவனான மிகாவேல் தேவதூதன் தான் யுத்தத்திற்கான தேவதூதன். இங்க எல்லாருக்கும் தெரியும், சண்டைக்கும் யுத்தத்திற்குமான தேவதூதன் மிகாவேல். வேதம் சொல்லுகிற கடைசி நாட்களிலே உங்களுக்காக யுத்தம் செய்ய நான் மிகாவேலை உங்கள் நடுவிலே அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மிகாவேலை பார்த்தா செத்தான், ஒரு ஆளு விழுந்துருவான் கீழே, உயிர் போயிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான அதிபதிகளில், பயங்கரமான தூதர்களில் ஒருவன். மிகாவேல் எனக்கு துணையாக வந்தான், ஆதலால் நான் இங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். நான் அதன் பிறகுதான் இங்க வந்தேன். அப்ப 21 நாள் இப்ப என்ன நடந்திருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். தானியேல் ஜெபம் பண்றார் 21 நாளைக்கு முன்னால. ஜெபம் பரலோகத்துல போய் கேட்குது. கர்த்தர் அங்க கேப்ரியலை அழைத்திருப்பார். தானியேல் ஜெபம் பண்றான்ப்பா, இந்த அவனுக்கு சொல்றதுக்கு ஒரு செய்தி இருக்கு, நீ கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வான்னு சொல்லி இருக்கிறார். அவர் இறங்கி வந்தவர் நடுவில் மாட்டிக்கொண்டார். யார்கிட்ட? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளிடத்திலே மாட்டிக்கொண்டார். 2 பேருக்கும் சண்டை, வாக்குவாதம் நடக்குது. இப்போ தானியேல் இன்னும் ஜெபத்தை முடிக்கவில்லை. மறுபடியும் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் மறுபடியும் பரலோகத்துல போய் கேட்குது. அப்ப கர்த்தர் அங்கே பார்த்திருப்பார், நம்ம தான் ஏற்கனவே கேப்ரியலை அனுப்பிட்டோமே, தானியேல் ஏன் மறுபடியும் ஜெபிக்கிறான்? அப்படியானால் நம்ம அனுப்பின செய்தி இன்னும் தானியேல் இடத்துல போகல, ஏதோ நான் இருக்கு, மிகாவேல் நீ போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பியிருப்பார். அப்படிதான் நடந்திருக்கும். அப்பதான் மிகாவேல் உதவியாக வந்தான், அவனை ஜெயித்தான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உங்க ஜெபம் வானத்துல நீங்கள் ஜெபித்த நாள்லயே கேட்கப்பட்டால் கூட பதில் வருகிற வரைக்கும் நீங்க விடாப்பிடியா ஜெபிச்சால் தான் பலனை பெற முடியும். தானியேல் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு நிறுத்தி இருந்தார்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் அவனுக்கு செய்தி வந்து விட்டதாக்கும்னு கர்த்தர் பேசாம இருந்திருப்பார். தானியேல் விடாப்பிடியா ஜெபித்தான் பதில் வருகிற வரைக்கும். இதுதான் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். இந்த பொல்லாத ஆவிகள் வானம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தையும் கண்ணோக்கி பார்க்குது. அவர்களுக்குள்ளாய் ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த 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 இடத்துல இருக்க வானமண்டலத்தின் ஆவிகள், இந்தாப்பா நீ இந்தியாவுக்கு அதிபதி, இந்தியாவை பார்க்கறது முழுசும் உன் வேலை. நீ ஜப்பானுக்கு அதிபதி, ஜப்பானை பார்க்கறது, ஜப்பானியர்களை கெடுப்பது உன் வேலை. இங்கே வா. நீ சைனாவுக்கு அதிபதி, கொரோனா வர்றது, கொள்ளை நோய் வர்றது, ஊகான்ல பரவுறது எல்லாத்துக்கும் நீதான் பார்த்துக்க. அவனுக்கு அங்க
நீ அமெரிக்காவுக்கு அதிபதி. ஒவ்வொருவருக்கும் அங்கே மேல அப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த ஆவிகள் சும்மா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல, அந்த மத்திய வானத்துல அவைகள் இத்தனை வருஷமாய் குடியிருந்து கொண்டிருக்கிறது. வானத்துல, பாதாளம் தானே அதற்கு கொடுக்கப்பட்ட இடம், வானத்துல குடியிருக்குது. இந்த ஆவிகள் சும்மா இருக்காது. வெளிநாட்டில் கூட சிலர் சொல்லி இருக்கிறாங்க, நாங்கள் அப்படியே நிஷ்டையில் இருந்த போது அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு சொர்க்கத்துக்குள்ள போனோம். சொர்க்கத்துக்குள்ள போனா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பொண்ணுங்க. சோமபானம், சுறாபானம் போன்ற பானங்கள் குடிச்சிட்டு தேவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொர்க்கத்துல டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்ற பரலோகம் இல்லை, வேற 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 இடங்கள்ல. சொர்க்கத்துல போனீங்கன்னா டான்ஸ் ஆடுறது, தண்ணி அடிக்கிறது, அங்க இருக்கிற தேவர்கள் சண்டை போடுவது, இந்த மாதிரி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அது பொய் அல்ல, உண்மைதான். ஆனால் அவர்கள் கண்ட அந்த இடம் வானமண்டலம், அங்க இருக்கிற ஆவிகள் அது பொல்லாத ஆவிகள், அது அப்படிதான் இருக்கும். இவர்கள் ஏதோ பரலோகத்துக்குள் வந்து விட்டதாக நினைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். அது விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் குடிமயக்கத்திலும் வெறியிலும் நிறைந்த ஆவிகள், மனிதர்களுக்கு தீமை செய்யக்கூடியவை. உண்மையான பரலோகம் அதை தாண்டின மூன்றாவது வானத்தில் இருக்கிறது. அது வெளிச்சமும் ஒளியும் நிறைந்தது, பரிசுத்தமும் மகிமை நிறைந்தது. கர்த்தர் அதன் மேல் நித்திய காலமாய் ஆளுமை செய்கிறார். இது டூப்ளிகேட்டு. தண்ணி அடிக்கிறது, சண்டை போடுறது, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று வானமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே குழப்பம். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் உள்ளே, அவைகள் அங்கிருந்து உலகத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றன. இதுதான் அதனுடைய சீனு. கர்த்தர் சொல்றார், இது வரைக்கும் இந்த ஆவிகள் மனிதர்களோட நேரா சண்டைக்கு வந்தது இல்லை. ஆனா இப்போ நீங்கள் அவைகளோட போராடணும். எதுக்கு ஆண்டவரே போராடணும்? போராடி இதுவரைக்கும் உலக தோற்றம் முதல் கொண்டு வானமண்டலத்துக்குள்ளே குடியிருந்தான் பாருங்க, அவனை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணணும். யோசிச்சு பாருங்க, நடக்குமா? வீட்டுக்கு வந்து வாடகை வேணும் கேட்டு வருவான், அப்படியே நம்மை மயக்கி ஒரு 10 வருஷம் இருந்துருவான். வீட்டை காலி பண்ண சொன்னா சண்டைக்கு வர்றானே, வாயா கோர்ட்ல பார்த்துக்கலாம். 14 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தா அந்த வீட்டு வாடகை கொடுத்தவனுக்கு தான் வீடு சொந்தம் என்று இருக்கிறதே அப்படின்னு பேசுறான், ஆள் வச்சு மிரட்டுறான். நீங்க நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தே வானமண்டலத்தில் குடியிருக்கிற ஒருவனை, ஒரு கூட்டத்தை நம்ம விரட்டணுமா? ஆண்டு சொல்ல, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு தம்பி. என்ன ப்ராஜெக்ட் ஆண்டவரே? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் சேனை. அது சிங்கிள் ஆவி இல்லைங்க, பாருங்களேன். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட பெரிய சேனை. உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்படியா? அது எப்படி ஆண்டவரே? நாங்கள் விமானத்தில் போனா கூட இந்த 1ஆம் வானம் வரைக்கும் தானே போக முடியும். விமானத்தில் போனா தான் 1ஆம் வானம் வரைக்கும் போக முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆவியிலே போனால் நீங்கள் 7 லோகங்களுக்குள்ளும் போக முடியும். அதுக்கு தான் அந்த அபிஷேகம். நீ உங்கள் கொண்டு கர்த்தர் அந்த இடத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறார். அதை தள்ளிடு அப்படின்னு சொல்ற. உள்ள பாரு, ஒரே பிசாசுனுடைய கிரியைகள், தேசத்தை கெடுக்கிறவன், அவைகள் கீழே தள்ளப்பட வேண்டும். இந்த 2வது வானம், மத்திய வானம் சுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த பொறுப்பு உன் கையில் இருக்குன்னு சொல்றார். எதுக்கு ஆண்டவரை சுத்தம் பண்ணணும்? அவர்கள் ரொம்ப வருஷமா அங்கே தானே வச்சு கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அங்கே குடியிருக்கிறார்கள். ஏன் சுத்தம் பண்ணணும்? ஏன் சுத்தம் பண்ணணும்னா, நான் ரகசிய வருகையில வரும்போது மத்திய வானத்தில் வந்து நிற்கணும். நான் ரகசிய வருகையா வரும்போது உயிருள்ளவனாகி நீ உயிரோட வரணும். நீயும் நானும் அங்கேதான் சந்திக்க போகிறோம். எங்க? மத்திய வானத்துல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வேதத்தில் நம்ம நேத்து வாசிச்சோமே, ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்க எல்லாம் அப்படி மேலே போவாங்க. அப்பொழுது உயிர் உள்ளவர்களாகிய நாமும் ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். வானத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும். மத்திய வானத்துல இயேசு வந்து நிற்பார், தூதர்கள் நிற்பாங்க, நம்ம எல்லாம் அங்க போவோம். போன உடனே அப்படி பறக்க முடியுமா? எல்லாரும் வர்ற வரைக்கும் நம்ம அங்க இருப்போம். அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
நீங்க உயிரோடு அப்படி போறீங்க, மத்திய வானத்துல இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இவ்வளவு வருஷம் யாரை பாடி 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 ஆராதிச்சோமோ அவரை நேரா பார்க்கிறோம். அந்த இடத்துல யாரை நம்ம ஒரு ஹீரோவாய் வைத்திருக்கிறோமோ அவரை நேரா பார்க்கிறோம். வா அப்படின்னு கூப்பிடுறாரு கர்த்தர். பெரிய கூட்டம், நீ நானும் முண்டி கொண்டு போய் அவரை தொட்டு பார்க்கிறோம். கர்த்தர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய மீட்டிங். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். திடீர்னு தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு எக்கால சத்தம் கேட்குது, பக்கத்தில் இருக்கிறவங்களை எழுப்புறீங்க, எனக்கு கேட்கலங்கிறான். போய் மாடியில் போய் நின்று பார்க்குறீங்க, என்னமோ சத்தம் கேட்குதுன்னு. திடீர்னு பார்த்தா பூமியிலிருந்து மரித்தவர்கள் எல்லாம் மேலே போயிட்டு இருக்கிறாங்க. என்னடா நடக்குதுன்னு பார்க்குறீங்க. திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஷாக் உண்டாகுது. நீங்களும் பறக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு பறந்து போனா அங்கே இயேசு, தூதர்கள், மரித்த பரிசுத்தவான்கள், நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் எல்லாம் மரிச்சு போனாங்களே. இன்னும் உங்களை எப்பங்க பார்ப்போம்? பார்க்க போறீங்க, சீக்கிரம் பார்க்க போறீங்க. எல்லாம் அங்கே கூட்டிக்கொண்டு போகிறோம். ஐயோ நீங்க தான் இவரா, நீங்க தான் இவரா, வாங்க. நாம் எங்கே போகிறோம்? வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மேலே போகிறோம். மத்திய வானத்தில் இயேசு நிற்கிறார். அந்த மீட்டிங் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன செய்வோம்? எனக்கெல்லாம் தலைகால் புரியாது. இயேசுவை நேரா பார்க்கிறோமே, பரிசுத்தவான்களை நேரா பார்க்கிறோமே, கர்த்தருக்குள் மரித்தவர்களை நம்ம பார்க்கிறோமே. எப்படி இருக்கும் அந்த நாள், இந்த சந்தோஷம்? இந்த சந்தோஷமான அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு கர்த்தர் சொல்றார், அந்த இடத்தை என்கரேஜ் பண்ணியிருக்கான் பாரு. முதல்ல அவனை காலி பண்ணு. பிசாசு இந்த பக்கம் தண்ணி அடிச்சுட்டு சோமபானம் சுராபானம் குடிச்சு டான்ஸ் ஆடும்போது நீயும் நானும் எப்படி அந்த இடத்துல சந்திப்பது? சில ஆட்க பார்த்துருப்பீங்க, ஒரு கடை வச்சிருப்பாரு பிளாட்ஃபாரத்தில், கொஞ்சம் 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 கொஞ்சமாக நகர்த்தி ரோட்டு வரைக்கும் வந்துடுவார். பார்த்துருக்கீங்களா? அது பேர் என்க்ரோச்மெண்ட்டுன்னு பேர், ஆக்கிரமிப்பு. அப்படியே மெல்ல 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 வந்துடுவார். வந்து நடு ரோட்டில் இருக்கும். நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஏன் நீ தள்ளி போனா என்னம்பா? கம்பெல்லாம் வச்சு பந்தெல்லாம் போட்டு கடையை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு அமைச்சர் விசிட்டுக்கு வருகிறாருன்னு சொல்லுவாங்க. ராத்திரி தான் சொல்லுவாங்க, சாயந்தரம் சொல்லுவாங்க. ராத்திரியோட ராத்திரியே ரோடு போட்டுருவாங்க. என்க்ரோச்மெண்ட் எல்லாம் எடுத்துருவாங்க. அப்போதான் நமக்கு தெரியும் ரோடு இவ்வளோ பெரிய ரோடு இருந்துச்சான்னு. கடை கண்ணியில் இருக்க எல்லாத்தையும் புல்டோசர் கொண்டு வந்து இடிச்சு தள்ளிட்டு, ஏன்னா இன்னைக்கு அமைச்சர் வருகிறார், ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் சுத்தமாக்கப்படணும். பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி பார்த்துருப்பீங்கல்ல நீங்க, எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சிருவான். ஒரு அமைச்சர் வர்றதுக்கே என்க்ரோச்மெண்ட்டுக்கு சுத்தப்படுத்தணும்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் வர வேண்டுமானால் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும். அதை நீங்க தான் செய்யணும். எப்படி ஆண்டவரே, நான் போய் அந்த பிசாசனத்தில் பேசினால் நான் எப்படி துரத்த முடியும்? நீ பேசினா எப்படி துரத்த முடியும்? அதுக்கு தான் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தில் நான் உன்னை நிரப்ப போகிறேன். இது மாம்சத்தோடு போராடுகிற அபிஷேகம் அல்ல, இரத்தத்தோடு போராடுகிற அபிஷேகம் அல்ல, எதிரி நாட்டோடு போராடுகிற அபிஷேகம் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம். ஒரு வார்த்தை சொல்லுவ, அவன் கீழே விழுவான். நான் வானத்துக்கு போவனா, நீ போவியா இல்லையோ தெரியல, உன் வார்த்தை போகும், அவைகள் கீழே விழும். கர்த்தர் அதை செய்வார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7 to 12 வரைக்கும் ஒரு வசனம், ஒரு முக்கியமான காரியம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7 to 12 வரைக்கும் உண்டான வசனம் என்னவா? வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. இதுவரைக்கும் இருந்தானே வானத்தில், அந்த இருந்த இடமே காணப்படாமல் போச்சு. சாத்தான் ஜெயம் கொள்ளவில்லை. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட சேர்ந்த அதனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். பாம்பு மாத்திரம் இல்லை, அதோட சேர்ந்து எல்லாரும் தள்ளப்பட்டாங்க. அப்ப யார் சண்டை போட்டது? மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும். தூதர்கள் இறங்கி வந்து சண்டை போடுறாங்க. வானமண்டலத்தில் இருந்த வலு சர்ப்பம் கீழே தள்ளப்படுகிறது. அதோடு கூட சேர்ந்த குட்டி பிசாசு, பெரிய பிசாசு எல்லாம் கீழே தள்ளப்படுகிறது. வானத்தில் அவைகள் இருந்த இடமும் காணப்படாமல் போச்சு. அவன் வச்சிருந்த சட்டி பானை எல்லாம் காலி, காணாமல் போச்சு.
அதான் வசனம் போட்டு தூதர் தானே சண்டை போட்டார். இங்க பாருங்க, அப்பொழுது வானத்திலே ஒரு சப்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எங்க? அந்த வான மண்டலத்துல. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியினுடைய வேலையே என்னன்னா, இங்கே இருக்கிற நாம அங்கே இருக்கிற பரலோகம் நடுவில் இருந்து கொண்டு அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி கர்த்தரத்தில் போட்டு கொடுக்க. பாருங்க பாருங்க பாருங்க, நல்லவன் மாதிரி உட்கார்ந்து ஜெபம் பண்றான் பாருங்க, வெளியே வந்தவன என்ன செய்யறான் பாருங்க, உங்களை பற்றி குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பானா. கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்தா பாருங்க, பிரசங்க நடக்கிற நேரத்தில் கன்னத்துல கை வச்சு காலை நீட்டி, உங்களை சொல்லல பிரதர், காலை நீட்டி உட்கார்ந்த, நான் சொல்லல, அவன் சொல்லுவான், காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அது எப்படி பரலோகத்துல ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வர வேணாம், தினம் காலையில 5 மணிக்கு ஒருத்தன் வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு வீட்டு வாசல்ல நின்று கத்திக்கிட்டே இருக்கிறான். யாரா வீட்டுக்குள்ள இருக்கிறா, யாரா வெளியே வாடா, நம்மை தூஷிப்பது. உன் பிள்ளை என்ன செஞ்சான்னு தெரியுமா, உன் மனைவி என்ன செய்தால் தெரியுமா, தினம் கத்துறது எப்படி இருக்கும்? போயா வெளியே போ. நான் என்ன உன் வீட்டுக்குள்ளேயா வந்தேன்? வாசல்ல இருந்து கத்துகிறேன், மத்தியானம் வரைக்கும் கத்துறது. சுதி இறங்கினோடனே மறுபடியும் கொஞ்ச நேரம் அப்பா போயிட்டான்டா நினைச்சா மறுபடியும் தண்ணி போட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது. ஏய் யாரா வீட்டுக்குள்ளங்கிறது. ஒரு நாள்ல 2 நாள்ல தினம் கத்துனா நீங்க என்ன, உங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்பா போயிட்டான்டா தூக்கம் வந்துருச்சு போல நினைச்சா ராத்திரி ஒரு 7 மணிக்கு மறுபடியும் வந்து ஏய் யார் வீட்டுக்குள்ளங்கிறான், எப்படி இருக்கும்? வசனத்துல படிச்சு பாருங்களேன். இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் ராத்திரி பகலா கத்திக்கிட்டே இருப்பானா. இவன் சத்தம் உள்ள கேட்க கூடாதுன்னு தான் பரலோகத்துல தூதர்கள் அதை விட சத்தமா பாடுறாங்க போல இருக்குது. அப்படித்தானே இருக்கும். நாம் கர்த்தரை துதிக்கும் போது இந்த தூஷண சத்தம் அடங்கி போய்விடும். கர்த்தரை ஆராதிக்கும் போது தூஷணங்களின் ஓசை தேசத்துல அழிந்து ஒளிந்து போய்விடும். அவன் சொல்லிக் கொண்டிருந்தவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்ப பாருங்க, யார் சண்டை போட்டான்னு நீங்க சொன்னீங்க, தூதர்கள் சண்டை போட்டாருன்னு நீங்க. இப்ப யாருக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க பாருங்களேன். 11வது வசனம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயிச்சிட்டாங்க. யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுது தெரியுமா வேதம்? சண்டை போட்டது அவங்க, யாரு? தூதர்கள். ஜெயித்தது யாருன்னு போட்டிருக்குன்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும். மரணம் யாருக்கு நேரிடும்? மனிதர்களுக்கு தான் நேரிடும், தூதர்களுக்கு மரணம் நேரிடாது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், நான் நேத்தே சொன்னேன், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை யார் பயன்படுத்த முடியும்? மனிதன் தான் பயன்படுத்த முடியும். நீங்க சொல்றீங்களே இயேசுவின் ரத்தத்தினால் சொல்றீங்களே, ஒரு தூதனை சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அங்கதான் நம்ம உயர்ந்து நிக்கிறோம். பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நமக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தினார். இதை போல அவர் தம்முடைய தூதர்களுக்கு கூட செய்ததில்லையே. தூதர்களுக்கு கர்த்தர் இப்படி செய்யல, நமக்கு செய்தார். அதனாலதான் அவருடைய கிருபை பெரிதென்று சொல்லுகிறோம். அப்ப இந்த ரத்தத்தை பயன்படுத்துகிறது கண்டிப்பா ஒரு மனுஷனா தான் இருக்க முடியும். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், சாட்சியின் வசனமும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டான், அவனை ஜெயித்தார்கள். அப்ப யுத்தம் செய்தது வேண்டுமானால் ஒருவேளை தூதர்களா இருக்கலாம், ஜெயித்தது கண்டிப்பா மனிதர்களாய்த்தான் இருக்க முடியும். அது எப்படி அது மனிதர்களாக இருக்க முடியும்? வேதத்துல நமக்கு சொல்லுகிறது, நாம் இங்கிருந்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் யுத்தத்தை அங்கே நடத்தி வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரெவிதீம் என்ற ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது. மோசே காலத்துல, மோசே வயசான தாத்தா, அவர் சொல்றாரு அந்த யோசுவாவை அழைத்து, நீ போய் அந்த ரெவிதீம்ல அமலேக்கியர்களோட யுத்தம் பண்ணு, சண்டை போடு, நான் இந்த மலையின் மேலே வந்து உட்கார்ந்து இருப்பேன், சண்டை போடு என்றார். அமலேக்கியர்களோட யுத்தம் நடந்தது. மோசே மலையில் நின்று
தன் கையை உயர்த்தி கொண்டிருந்தான். அப்ப அது ஜெபம். கையை உயர்த்திக்கிட்டு இருந்தான். கீழே சண்டை நடக்குது. யோசுவாவினுடைய படைகள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயித்து, வயசான தாத்தா தானே, எவ்வளவு நேரம் கையை அப்படி உயர்த்திருக்க முடியும்? கையை கொஞ்சம் தாழ விட்டான். திடீரென்று அமலேக்கியர்கள் யோசுவாவை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பலம் அவனுக்கு வந்துருச்சு. உடனே மறுபடியும் தன் கையை உயர்த்தினான். யோசுவா ஜெயிக்க ஆரம்பித்தான். கண்டிப்பா பக்கத்தில் இருந்த, அவனுக்கு கைலாவு கொடுப்பதற்காக இருந்த அந்த ஊர் போன்றவர்கள் அதை பார்த்துருப்பாங்க. பார்த்து, ஐயா மறுபடியும் கையை தூக்குங்கம்பாங்க. கையை தூக்குனா ஜெயிக்கிறான், கையை இறக்குங்க தோக்குறான். இது என்ன, அது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கே. இங்கே அமுக்குனா அங்கே வேலை செய்யுது. இவர் கையை தாழ விட்டால் யோசுவா தோற்கிறான், கையை உயர்த்தினால் யோசுவா ஜெயிக்கிறான். அப்ப அந்த கைக்கும் அங்க நடக்கிற யுத்தத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. உடனே பார்த்தாங்க, கையை மாத்திரம் விட்டுறாதையா, கை விட்டினா அவ்வளவுதான், யோசுவா படை தோற்றுவிடும். அப்ப ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க, முடியலையே அப்படின்னு சொல்றாரு. விடாதீங்க. பக்கத்தில் நின்று 2 பேரும் அந்த காலேப் கையை பிடிச்சது அப்படி தாங்கி கொள்ளுகிறார். அப்படி 2 பேரும் அப்படி தாங்குறாங்க. அப்புறம் முடியல, ஒரு கல்லை கொண்டாந்து வச்சு கையை மேல வச்சுக்கங்க, கையை விட்டினா போச்சு அவன். அப்ப இங்கே உயர்த்தப்பட்ட கைக்கும் அங்கே நடந்த யுத்தத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருந்தது. சாயங்காலம் மட்டும் யுத்தம் முடிகிற வரைக்கும் மோசையின் கை உயர்த்தப்பட்டிருந்தது. யோசுவா அங்கே சண்டையில ஜெயித்து விட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, யோசுவா சண்டை போட்டு ஜெயித்தாரா, மோசை கை உயர்த்தினாலே ஜெயித்தாரா? இப்ப யாருக்கு நம்ம அவார்டு கொடுக்கணும்? மோசை கை உயர்த்தினால்தான் யோசுவா ஜெயித்தான். அதேதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் இங்கு இருந்து யுத்தத்தை இயக்குவீர்கள், அங்கே யோசுவா மாதிரி மிகாவேலும் அவன் தூதர்களும் சண்டை போடுவாங்க. உயர்ந்திருக்கிற உங்கள் கை அங்கே ஜெயத்தை கொண்டு வரும். ஆகவே நான் சண்டை போட்டவனுக்கல்ல, கையை உயர்த்தினவன் பாராட்டப்படுகிறான். இங்கே அதுக்கு தான் கர்த்தர் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்கள் கைகளை தாங்கி பிடிக்கிறது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட யுத்தத்தை நடப்பிக்கிறது. அந்த யுத்தம் செய்யும் அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கைகளை கொடுக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறதன் மூலம், ஒரு பார்வை பார்க்கிறதன் மூலம் அந்த ஆவிகளை கீழே விழத்தள்ள போகிறீர்கள். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தர் அருளி செய்கிற காரியம். இப்ப இந்த 4 அபிஷேகம், வானம் சுத்திகரிக்கப்படணும். ஏன்னா மறுபடியும் இயேசு வானத்தின் வழியா இறங்கி வரணும். நாம் அவரோடு கூட இழுத்துக்கொள்ளப்பட்டு வானத்தில் சந்திக்கணும். இனி வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுக்கு அங்கே வேலை இல்லை, அவைகள் கீழே தள்ளப்பட்டு போகணும். அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள், சேனைகள் இந்த உலகத்திலே ஜெயிக்கப்பட வேண்டும். சாத்தான் கொஞ்ச காலத்திலே உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்பட வேண்டும். இதற்கு ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இதான் கடைசி கால அபிஷேகம். இதே போன்ற காரியங்களை செய்கிற அபிஷேகங்கள் முந்தின காலங்களில் வேலை செஞ்சாலும் அதற்கும் கடைசி காலத்தில் கர்த்தர் கட்டவிழ்க்க போகிற அபிஷேகத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்பவும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இனி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க. அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் மனிதர்களோடு பேசினது, மனிதர்களை உணர்த்துவித்தது. உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட போகும் தீர்க்க தரிசனங்கள் உலகத்தை மறுபடியும் புதுப்பிக்க போகிறது, உலகத்தை மறுபடியும் உருவாக்க போகிறது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான உலகம் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட போகிறது. என் இயேசு ராஜா வரப்போகிறார். அவருக்கு நம்ம இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த போகிறோம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, முதல் தடவை இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அவருக்கு சிலுவையை கொடுத்துட்டோம். 2வது முறை இயேசு வரப்போகிறார், அவருக்கு நம்ம சிங்காசனத்தை கொடுக்க போகிறோம். அதற்குத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், ஒரு சுவிசேஷ அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம். இப்ப சொல்லுங்க, இந்த அபிஷேகம் இந்த காலத்துக்கு வேணுமா வேணாமா? அந்த அபிஷேகம் இல்லாட்ட தப்பிக்க முடியுமா முடியாதா? இதை உணர்ந்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நாள் சமீபமாகி விட்டது, இனி என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அவர்களை எது ஒன்றும் தீட்டுப்படுத்தாதபடி நான் அவர்களை பாதுகாத்து கொள்ள விரும்புகிறேன். கடைசி கால ஊழியத்தை அவருடைய கைகளிலே தரப்போறேன். வானத்தை சுத்தப்படுத்த போறாங்க, பூமியை மறுபடியும் ஒழுங்கின்மை வெறுமையான பூமியை ஒழுங்குபடுத்த போகிறார்கள், தங்களை தற்காத்து கொள்ள போகிறார்கள், என் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படி தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள போறாங்க.
ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அறிவித்து ஒரு கூட்டம் ஜனத்தை எனக்கு ஆயத்தப்படுத்த போறாங்க. அப்ப இந்த 4 அபிஷேகம், 4 ஆவி கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இது நமக்கு தேவையா தேவையில்லையா? இது 10ஓடு 11ஆய் ஒரு அபிஷேகமா இல்லையா? இல்ல, இது எல்லாவற்றுக்கும் மேலான அபிஷேகம், கடைசி காலத்தின் அபிஷேகம், கர்த்தருடைய ஜனங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணின அபிஷேகம். முத்திரைகள் உடைக்கப்படும், அபிஷேக கொம்பு உடைக்கப்படும், ஒரு புதிய வல்லமை உங்கள் மேல் புறப்பட்டு வரும். இது ஆபிரகாமை நிரப்பவில்லை, எலியாவை நிரப்பவில்லை, அப்போஸ்தலரை நிரப்பவில்லை. உங்களுக்காகவே கர்த்தர் விசேஷமாய் வைத்திருக்கிற கடைசி காலத்தின் வல்லமை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.